இங்கே ஏன் ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், இன்னொருத்தன் ரொம்ப சோகமாக இருக்கான்? ஏன் ஒருத்தனுக்கு எல்லாமே அவனோட வாழ்க்கையில் கிடைக்குது, இன்னொருத்தனுக்கு எது கிடைச்சாலுமே அவனோட வாழ்க்கையில் பத்தலை? ஏன் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறான், இன்னொருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதோட பலனை ரொம்ப அனுபவிக்கிறான்? இது எல்லாத்துக்குமே பதில் தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு ஆசை தான் இருக்குது. அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் தி பவர் ஆஃப் தி சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புக். இது எழுதினவர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி. ஆழ்ந்த மனதின் அற்புத சக்தி. இந்த புத்தகம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். அற்புதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடக்கும், எல்லாருக்குமே நடந்துகிட்ருக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த அற்புதம் உனக்கும் நடக்கும். எப்போ நடக்கும்னா, நீ உன்னோட ஆழ்ந்த மனசை எப்போ எடுத்துக்கிறியோ, அதில் எப்படி யோசிக்கிறியோ, அதில் என்னென்னலாம் கொண்டு வரையோ, அதை பொறுத்து இந்த அற்புதம்லாம் நடக்கும். நீ என்ன யோசிக்கிறியோ அதுவாகவே மாறுற அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் மர்ஃபி. உனக்கு எல்லாத்துக்குமே பதில் தெரியுமா? ஏன் ஒருத்தன் சோகமாக இருக்கான், இன்னொருத்தன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்? ஏன் ஒருத்தன் ரொம்ப ஏழையாக ரொம்ப கஷ்டப்படுறான்? ஏன் ஒருத்தன் பயத்திலே சாகிறான், இன்னொருத்தன் ரொம்ப நம்பிக்கையோட எதுவுமே இல்லைனாலும் சரியான கான்ஃபிடென்ஸோடு இருக்கான்? ஏன் ஒருத்தனோட வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது, ஏன் இன்னொருத்தனோட வாழ்க்கை எதுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது? ஏன் ஒருத்தன் வெறும் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே பார்க்குறான், இன்னொருத்தன் ஜஸ்ட்டு தோல்வியை மட்டுமே பார்க்குறான்? ஏன் ஒருத்தனுக்கு ஒரு நோய் வந்து இந்த நோயை சரி பண்ண முடியாதுன்னே நினைக்கிற நோய் கூட அவனுக்கு சரியாகுது, ஆனால் இன்னொருத்தனுக்கு எப்போ சாகிறான்னு தெரியாமல் கூட ஒரு நோய் வந்து இறந்து போகிறான்? ஏன் ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவங்களாகவும் ரொம்ப கைண்டாகவும் எல்லா விதமான நல்ல குணங்களும் இருந்தும் அவங்களுக்கு நிறைய கஷ்டம் அவங்க வாழ்க்கையில் வருது, சுற்றி இருக்கிற நிறைய பேர் அவங்கள சரியாக நடத்துறதே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் சரியா இல்லைனாலும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை என்ன நடந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான கல்யாணம் அப்படின்னு எல்லாமே சந்தோஷமாக நடக்குது. அதே நேரத்தில் அந்த பொண்ணோட தங்கச்சிக்கு ரொம்ப சோகமான வாழ்க்கை, சரியாக அமையாத வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட பதில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் நம்மளோட ஆழ்ந்த மனசு தான். நம்ம ஆழ்ந்த மனசுக்கு பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு டாக்டர் மர்ஃபி. நமக்குள்ளே இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கும் பதில் தெரியணும்னா இந்த புக்கை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புக்கில் நம்ம கற்றுக்கிற எல்லா விஷயமும், இதோட விதிகளும் நம்மளோட தினசரி வாழ்க்கையில் பயன்படும். அது எப்போவுமே நம்ம யூஸும் பண்ணிக்க முடியும். நமக்குள்ளே ஒரு பயங்கரமான அற்புத சக்தி இருக்குது. அந்த அற்புத சக்தியை நம்ம பயன்படுத்தணும்னா நமக்குள்ளே இருக்கிற சோகம், குழப்பம், வருத்தம், பிரச்சனை இது அத்தனையுமே தாண்டி சுதந்திரமாக, சந்தோஷமாக, நிம்மதியோட ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த சப்கான்ஷியஸ் பவர் நமக்கு இருக்கிற நோயையும் ஒதுக்கி அதை சரி செஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஜோசப் மர்ஃபி. இந்த சக்தி நமக்குள்ளே இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஜோசப் மர்ஃபி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்க்கோமா அப்படின்ற ஒரு முக்கியமான நோயை அவரோட 42 வருஷ சர்வீஸில் வெறும் மனசை வச்சே அவர் குணப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் அவர் நம்புற ஒரு முக்கியமான செய்யுங்க என்னென்னா, த டாக்டர் ட்ரெஸ்ஸஸ் த wounds பட் த காட் ஹீல்ஸ் இட். அதாவது மனுஷன் காயத்துக்கு மருந்து வைக்கிறான், ஆனால் அதை சரி பண்ணுறது அந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கடவுள் நம்மளோட சப்கான்ஷியஸ் பவராக இருக்கலாம், இல்லைனா நம்ம ஆழ் மனசுலேருந்து அந்த சக்தி மூலமாக வரலாம். நம்ம வேண்டுதல், அதாவது ப்ரேயர், அதை பற்றி நம்ம எவ்வளோ தூரம் யோசிக்கிறோம்? நம்ம சரியாக தான் ப்ரே பண்ணுறோமா? அப்படி இருந்தாலும் நம்ம ஏன் வெறும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படும் போதோ, இல்லை ஒரு ஜுரமோ, இல்லை ஒரு மன பிரச்சனையோ, இல்லைனா ஒரு வாழ்க்கை பிரச்சனை வரும்போது மட்டும் நம்மளோட வேண்டுதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது? இந்த வேண்டுதலை நம்ம வாழ்க்கையில் தினசரி ஒரு பங்காக மாற்றணும். பங்குன்றது ஒரு ஹேபிட்டாகவே மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு மர்ஃபி. இந்த புக்கோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வேண்டுற விஷயம், அதாவது உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிற காரு, வீடு, உங்களுக்கு இன்றைக்கி தேவைன்னு நினைக்கிற உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸை இந்த புக்கால் தர முடியும். அண்ட் இது ரொம்ப சுலபமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ப்ராக்டிக்கலாக டவுன் டு எர்த் பாசிபிலிட்டிஸ் மூலமாக நடக்கும். நான் சில நேரங்களில் எதிர்பார்க்குற விஷயங்கள் என் வாழ்க்கையில் கிடைக்கல, என்னோட ப்ரேயர்ஸ்க்கான பதில் எனக்கு சுத்தமாக கிடைக்கல அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் தேவையான பதில் இந்த புக்கில் நம்மக்கிட்ட இருக்குது. நீ வாழ்க்கையில் எதை நம்புற, அந்த நம்பிக்கை உன்னை எங்கே எடுத்துகிட்டு போகுது? நீ உன்னோட ரிலீஜியன் சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்புற பார்த்தியா? அதில் இருக்கிற ஃபார்முலா, அதில் இருக்கிற சாக்ரிஃபைஸ், அதில் அவங்க தர்றது, நீ கொடுக்கறது, நீ வாங்குறது, நீ அதில் வச்சிருக்கிற ஆழ் மனசு அனைத்து நம்பிக்கையும் என்ன நீ ஃபீல் பண்ணுற, என்ன நீ நம்புற அப்படின்றத உன்னை பயங்கரமாக மாற்றும். அதுதான் நமக்கு தேவை. நம்ம என்ன யோசிக்கிறோமோ, எது நம்புகிறோமோ, அதை நம்ம உடம்பையும் மனசையும் பல விதத்தில் மாற்றும். அதை தான் ஒரு ப்ரேயருக்கான முக்கியமான ஒரு எசென்ஷியல் திங் அப்படின்னு சொல்கிறாரு மர்ஃபி. எப்போ உன்னோட நம்பிக்கை மாறுதோ அப்போது உன் மனசில் இருக்கிற ஆசை மாறும். அந்த ஆசை மாறும்போது நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்ப. அது பேர் தான் ப்ரேயர். ஆசை தான் ப்ரேயர். அதாவது உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறத விட, இந்த விஷயம் என்ன நடந்தாலும் எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத வச்சுக்கிறது பேர் தான் நம்மளோட ப்ரேயர். அந்த ப்ரேயர்ன்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, அனைத்து மக்களுக்கும், ஏன் அனைத்து ஜீவன்களுக்கும் ஒரு மனசு, ஒரு முக்கியமான மனசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நம்ம எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஒருமைப்பட்ட மனசை நம்ம எடுத்து டேப் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற சக்தி மூலமாக நம்மளோட மனசில் இருக்கிற, உடம்புல இருக்கிற அத்தனை காயத்தையும் சரி பண்ணி நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கிற நம்மளோட ஏழ்மை, குழப்பம், தோல்வி, இல்லாமை, வெறுப்பு, இது அத்தனையும் விட்டு நம்மளால் வெளில வர முடியும்.
அண்ட் இந்த அருமையான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கட்டும். அது நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். பாகம் 1, உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் புதையல். நம்ம மனிதர்களில் 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று மேக்னடைஸ்ட், அதாவது நல்ல ஒரு காந்த சக்தி இருக்கிற ஒரு பர்சன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்குள்ள என்னால் எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும், நிறைய விஷயம் செய்ய முடியும், பயங்கரமான நம்பிக்கையோட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவன். இன்னொருத்தன் டிமேக்னடைஸ்ட். அவன் மனசில் அவன்கிட்ட ஒரு காந்த சக்தியே இல்லை. அவனுக்கு வாழ்க்கை எப்படி போகுமோ, என்ன ஆகுமோ, ஏதாவது நடக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பான். அவனை தேடி மக்களும் வரமாட்டாங்க, இல்லை ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. பொருள்களும் வராது, இங்கே தேவையான விஷயங்களும் கிடைக்காது. நீ அப்படி காந்த சக்தியோட இருந்தால் தான் உனக்கு தேவையான ஒரு முக்கியமான ரகசியம் கிடைக்கும். அந்த ரகசியம் தான் உன் ஆழ் மனசில் இருக்கிற சக்தியை பற்றி சொல்ல போகிற ஒரு விஷயம். நம்ம ஆழ் மனசில் நமக்கு தேவைப்படுற அத்தனை அறிவும் அதுக்குள்ளே இருக்குது. இருக்கிறதுலே உடஞ்சு போய் இவங்க வெளியே வரமாட்டாங்கன்னு நினச்சவங்க கூட அந்த ஆழ் மனசு சக்தியை வச்சு ஜோசப் மர்ஃபி வெளில கொண்டு வந்திருக்காரு. உன்னோட உடஞ்சு போன இதயத்துக்கும் பூட்டி போட்டிருக்கிற உன்னோட மனசுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான சாவி இந்த சக்தி தான். இது அதை விட்டு உன்னை வெளில கொண்டு வந்துடும். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு விதமான பிரின்சிபல் இருக்குது. அது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வாட்டர் மேக்ஸ் இட்ஸ் ஓன் லெவல்ஸ். அதாவது தண்ணின்றது அது எந்த இடத்துல வரணுமோ அது தானாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேட்டர் எக்ஸ்பான்ஸ் வென் ஹீட்டட். ஒரு விஷயத்தை நீ சூடு பண்ணால் அது பெருசாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஆழ் மனசுக்கும் ஒரு விதமான பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை ரீச் பண்ண முடியும். அப்படி இருக்கிற முக்கியமான பிரின்சிபல் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி லா ஆஃப் பிலீஃப். நம்ம எது நம்புகிறோமோ அது நம்ம எண்ணங்களில் இருக்கும். நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட நம்பிக்கையாக மாறுது. இதுதான் லா ஆஃப் பிலீஃப். நம்மளோட அனுபவங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேரம், இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும்போது அதுதான் நம்மளோட எண்ணங்களாக மாறுது. ஆனால் இதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் என்ன ரொம்ப ஆழ் மனசில் நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையாகவே மாறும். அந்த ஆழ் மனசில், அந்த நம்பிக்கையில் என்ன சிந்தனை, என்ன எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்தை நம்மளால் செய்ய முடியுது. அதை தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட 2 விதமான மனசு இருக்குது. அதாவது ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது வெளிமனது, இன்னொன்று ஆழ்மனது. இந்த வெளிமனது ஆழ்மனதை பற்றி நம்ம நிறையாவே இந்த புக்கில் பார்ப்போம். நம்மளோட கான்ஷியஸ் மைண்டையும் சப்கான்ஷியஸ் மைண்டையும் புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட மனசை ஒரு கார்டன் மாதிரி எடுத்துக்கணும். நம்ம அந்த கார்டனில் எவ்வளோக்கு அவ்வளோ தேவையில்லாத விஷயங்களை வெட்டுறோமோ, முள், தேவையில்லாத புல், தேவையில்லாத கூட இருக்கிற சின்ன சின்ன செடிகள், சின்ன சின்ன விதைகள், இது அத்தனையுமே தூக்கி எறிஞ்சிட்டு தேவைப்படுற அந்த செடிக்கு கொடுக்குற உரம், தண்ணி, இது அத்தனையுமே எந்த அளவுக்கு நம்ம அதை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கார்டன் அழகாக இருக்கும். நம்ம மனசில் எப்படி தேவையில்லாத எண்ணங்களை நம்ம தள்ளி வைக்கிறோமோ, அதை தவிர தேவையான எண்ணங்களை எந்த அளவுக்கு ஊட்டி வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு மனசு எப்படி இருக்கணும், எவ்வளோ தெளிவாக இருக்கணுன்றதை முடிவு பண்ணிக்கும். எப்படி நம்மளோட கார்டனில் நம்ம மேலே இருக்கிற செடியை விட உள்ளே இருக்கிற அதோட வேரும் மணலும் அதுக்குள்ளே இருக்கிற அதோட ஆரோக்கியமும் அதே மாதிரி தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம்மளோட ஆழ் மனதை எப்படி ஊட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட வெளிமனது, அதாவது நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் ஆரோக்கியமாகவும் வளரும், பெருசாகவும் வளரும். பெரிய பெரிய சயின்டிஸ்ட், ஆர்டிஸ்ட், போயட்ஸ், சிங்கர்ஸ், ரைட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்வென்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே நம்மளோட ஆழ் மனசும் நம்மளோட வெளி மனசும் எப்படி வேலை செய்யுதுன்னு தெளிவாக தெரியும். அதனால தான் அவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. உன்னோட எண்ணங்கள் தான் உன்னோட காஸ், அண்ட் இப்போ இருக்கிற உன்னோட நிலைமை தான் உன்னோட எஃபெக்ட். இப்போது நீ ஒரு புக்கை எழுத போகிற அப்படின்னா உன் ஆழ் மனசில் இருக்கிற சந்தோஷம் என்ன இருக்குது, அந்த புக்கை எழுதும்போது அதை பற்றி நீ என்ன புரிஞ்சுக்கிற, அந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உன்னால் உனக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ தூரம் கன்வே பண்ண முடியும். இது அத்தனையுமே அவங்களுக்கு உன்னால் சப்கான்ஷியஸாக சந்தோஷத்தோட, அனுபவத்தோட, அன்போடு உன்னால் கொடுக்க முடிஞ்சா அது கண்டிப்பாக உங்ககிட்ட திருப்பியும் வரும். இந்த விதத்தில் தான் ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் ரன் ஆகிட்டு இருக்கு. நீ ஒரு ஷிப்போட கேப்டன் மாதிரி, நீ அந்த ஷிப்புக்கு தேவையான அத்தனை விதமான ஆர்டர்ஸும் கொடுக்கணும். நீ எப்போ சரியான ஆர்டர்ஸ் கொடுக்குறியோ அப்போ ஷிப்பு சரியான டைரக்ஷனில் போகும். அதாவது உன் மனசுக்கு சரியான விஷயங்கள், சரியான எண்ணங்கள், அது மட்டும் இல்லாமல் சரியான கற்பனைகளை நீ எப்போ தருவியோ அதை வச்சு தான் உன்னோட வாழ்க்கை அனுபவங்கள் நடக்கும். உனக்கு தெரியாமல் உன்னோட ஆழ் மனசில் அது பதிஞ்சு அது உன் மனசையும் உன் உடம்பையும் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். என்றைக்குமே எதாக இருந்தாலும் நீ சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்னன்னா, இந்த உலகத்தில் எதாக இருந்தாலும் என்னால் சாதிக்க முடியும், அது என்னோட ஆழ் மனசில் நான் நம்பும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ உன்னோட எண்ணங்களை நீ மாற்றினா உன்னோட இலக்கை உன் வாழ்க்கையில் நீ மாற்றிடுவேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஜோசப் மர்ஃபி என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு லேடி லெட்டர் எழுதியிருக்காங்க. நான் ஒரு 75 வயசு விடோ, நான் தனியாக பென்ஷனோட தான் என் பெரிய வளர்ந்த குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன். உங்களோட ஐடியாஸை கேட்டக்கப்புறம் நான் என் மனசில் எனக்கே பல தடவை சொல்லிக்கிட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் கல்யாணமாகி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்கிட்டே நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு மருந்து கடைக்கு போகும்போது ஒரு ஆளை பார்த்தேன். அங்கே இருந்த ஒரு ரிட்டையர்ட் ஃபார்மசிஸ்ட் ஒரு வாரத்தில் என்னை ப்ரப்போஸ் பண்ணார். இன்றைக்கி நான் அவரோட ஹனிமூனில் இருக்கேன். இதுக்கு காரணம் என்னோட ஆழ்ந்த மனசும் அவரோட ஆழ்ந்த மனசும் ஒன்றானது தான். ஸோ இப்படி தான் இந்த லேடி அவங்களுக்கு தேவையான புதையில அவங்களுக்குள்ளேருந்தே கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜோசப் மர்ஃபி. பாகம் 2, உங்களின் மனம்
எப்படி இயங்குகிறது, ஹவ் யுவர் மைண்ட் ஒர்க்ஸ். உங்களோட ஆழ்ந்த மனசு அது தவிர வெளி மனசு இது ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யும். நம்ம வெளி மனசுக்கு ரேஷனல் திங்கிங், அதாவது ஒரு விஷயத்தை சூஸ் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் நம்மளோட ஆழ்ந்த மனசுக்கு இர்ரேஷனல் திங்கிங், அதாவது அதால் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதால் எது நல்லது எது கிட்டது அப்படின்றத பிரிக்க முடியாது. அதனால தான் நம்ம கான்ஷியஸ் மைண்ட்லேயே ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது நம்ம அதை தெளிவாக யோசிக்கணும், அது நல்ல விஷயமா யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஒரு எண்ணம் அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போச்சுன்னா அந்த நிமிஷமே நம்மளோட பிரெயின் செல்ஸ் அதை இயக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நீ எப்போவுமே நல்லது யோசி, உன் பின்னாடி நல்லதே வரும். அதே மாதிரி நீ எப்போவுமே கெட்டது யோசி, உன் பின்னாடி கெட்டதே வரும். இது பல பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ ஒரு நாளைக்கு பூரா நீ என்ன யோசிக்கிறியோ அதுவாகவே நீ மாறுற. நம்மளோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சஜஷன்ஸ் தான். அந்த சஜஷன்ஸ்க்கு பயங்கரமான பவர் இருக்குது. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அந்த விஷயத்தை பார்த்த உடனே இது நல்லது இது கெட்டது, இதனால நல்லது நடக்கும் இதனால கெட்டது நடக்கும், இது பயன்படும் இது பயன்படாது அப்படின்றத இமீடியட்டா நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ராசஸ்க்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோன்றதும் ஒரு முக்கியமான விஷயமா அமையுது. சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைனா அப்படியா பார்க்க இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ நம்ம இந்த 2 விதமான ரியாக்ஷன்ல எந்த ரியாக்ஷனை நம்ம யோசிக்கிறோமோ நம்ம நம்புறோமோ அது முதல்ல நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுது. அங்கிருந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை எடுத்துக்குது. இதுக்கு டாக்டர் மர்ஃபி கொடுக்குற இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் மர்ஃபிக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன், அவர் பேரு டாக்டர் எவலின் ஃப்ளீட். அவரோட பொண்ணுக்கு ஆர்த்தரைட்டிஸ் நோய் இருந்திருக்கு. இதுக்கு டாக்டர் ஃப்ளீட், என்னோட பொண்ணோட நோய் சரியானா போதும், அதுக்கு என் கையை இழந்தா கூட நான் மனசு கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காரு. ஒரு தடவை அவரோட ஃபேமிலி ஆக்சிடென்ட்ல அவரோட கை அவரோட ஷோல்டரோட உடஞ்சு போச்சு. இது உடஞ்சு போன கொஞ்ச நாள்லே அவரோட பொண்ணுக்கு இருந்த நோய் மறைஞ்சு போச்சு. இதனால தான் நம்மளோட மனசுக்கு என்ன விதமான சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட ஆழ்ந்த மனசுக்கு ஜோக்குக்கும் ரியாலிட்டிக்கும் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாது. அது எப்பவுமே உன்னோட கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நீ ஒரு விஷயத்தை பார்த்தனா அதுக்கு ஐ கான்ட் அஃபோர்ட் இட் ஆர் இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிக்காது. அது உண்மையாக இருந்தால் கூட இதை என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுவேன், ஐ கேன் பை இட் வென் ஐ கேன் அப்படின்றதாவது நீ நம்பணும். நான் இதை வாங்குவேன், அது என் மனசில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுல நீ தெளிவாக இருக்கணும். நீ எப்போவுமே உன் வாழ்க்கையில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவ அப்படின்றத நீ சூஸ் பண்ணிக்கலாம். நீ ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாய்ஃபுல்லாக ஹாப்பியாக ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணனா அது உன்னை தேடி கண்டிப்பாக உனக்கு திருப்பியும் வரும். அப்படிதான் நீ உனக்குள்ளே ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டியை உருவாக்குற. உன்னோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது வெளிமனது அப்படின்றது உன்னோட வாட்ச்மேன் மாதிரி. அது உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டோட கேட்ல எப்போ பார்த்தாலும் நின்றுட்டே இருக்கும். அதுதான் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது போகணும் எது போகக்கூடாது அப்படின்றத அலோவ் பண்றது. ஸோ நீ ஒரு நல்ல விஷயத்த நம்ப ஆரம்பிச்சேன்னா அது எப்பவுமே நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, உனக்கு இருக்கிற கிரேட்டஸ்ட் பவர், உன்னோட சக்தி என்னன்னு பார்த்தேன்னா, உன்னால எதா இருந்தாலும் உன் வாழ்க்கையில சூஸ் பண்ண முடியும். அது ஹாப்பினஸா இருந்தாலும் சரி, அது அபண்டன்ஸா இருந்தாலும் சரி, உன்னால அதை சூஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற சாய்ஸ் உன்கிட்ட இருக்கு. மற்றவங்க கொடுக்குற சஜஷன்ஸோ இல்லை ஸ்டேட்மெண்ட்ஸோ ஒன்னை ஹர்ட் பண்ண எந்த விதமான சக்தியும் அது கிடையாது. உன்னோட சக்தி என்னன்னு பார்த்தனா உன்னோட தாட் மூவ்மெண்ட் மட்டும்தான். நீ எப்படி ஒரு சஜஷனை இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறியோ இல்லை நான் ரிஜெக்ட் பண்றியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உன் மனசோட எண்ணங்கள் அலைப்பாயும். நீ எப்படி ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ற அப்படின்றது தான் உன்னோட பவரே. ஸோ நீ ஏதாவது ஒரு விஷயம் சொல்றனா என்ன சொல்றன்றத தெளிவாக கவனி. என்னைக்குமே ஒரு தப்பான விஷயத்த சொல்லிடாது. உன்னோட மனசு அப்படிங்கிறது ஈவில் கிடையாது. இங்க ஈவில்ன்ற ஒரு விஷயம் இந்த இயற்கையிலே கிடையாது. நம்ம எப்படி இந்த இயற்கையோட சக்தியெல்லாம் எடுத்து பயன்படுத்துறோன்றது தான் நம்மளோட பிளெஸிங்கோ இல்லை நம்மளோட ஹீலிங்கோ இல்லை அதுதான் மற்றவங்க, அதுதான் நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் இன்ஸ்பயர் பண்ண போகிற விஷயம். நீ எப்போவுமே ஒரு உண்மையான இடத்துல இருந்து யோசிக்க ஆரம்பி. ஒரு பிரின்சிபலான லைஃபை வாழப்பாரு. பயத்தில் இருந்தோ இல்லைனா அறியாமையில இருந்தோ இல்லைனா ஒரு சாதா நம்பிக்கையில இருந்தோ மட்டும் யோசிக்காது. மற்றவங்களோட எண்ணத்தை உன்னோட எண்ணமாக மாற்றிக்காது. எப்போவுமே உன்னோட எண்ணங்களும் உன்னோட முடிவுகளும் உன்னோட சொந்த முடிவுகளாகவும் சொந்த எண்ணமாகவும் வச்சுக்கோ. உன்னோட சோல், அதாவது உன்னோட ஆத்மாவோட கேப்டன் நீ தான். உன்னோட விதியோட தலைவனும் நீ தான். உன் வாழ்க்கையில் எதுக்குமே பதில் இல்லாத நேரத்தில், கன்ஃபியூஸ்டான நேரத்தில் என்னைக்குமே நீ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரிலாக்ஸ் ஆகிட்டு என்னோட ஆழ் மனசுக்கு எல்லா பதிலும் தெரியும், நான் இப்போ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன், அதனால அதை நம்பி நான் அடுத்த படி எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த படி எடுத்து வைங்க. பாகம் 3. அற்புதங்களை நிகழ்த்தும் ஆழ்மனதின் சக்தி. த மிராக்குலஸ் பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல். அதுதான் உன்னை இன்ஸ்பயர் பண்ணுறது, உன்னை கைட் பண்ணுறது, நீ எங்கே போகணுன்னு உன்னை கூட்டிகிட்டு போகிறது. அது மட்டும் இல்லாமல் நீ பார்க்குற சில பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறது உன்னோட ஆழ்மனது தான். நீ பார்க்குற சில ஃபேக்ட்ஸ், நீ ஞாபகம் வச்சுக்கிற ஒரு சில நினைவுகள், அதோட சீன்ஸ், இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். அதுதான் நம்ம மெமரின்னு சொல்கிற ஒரு விஷயம் கூட. உன்னோட ஆழ்மனது தான் உன்னோட இதய துடிப்ப ஆரம்பிச்சது.
அதுதான் உன்னோட பிளட் சர்க்குலேஷனை ரெகுலேட் பண்ணுற ஒரு விஷயம், உன்னோட டைஜஷனை கரெக்டான டைமிங்க்கு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், உன்னோட வாழ்க்கையை சரி நடத்துகிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த உடம்புல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் அது பாட்டுக்கு சரியா அதுக்குன்னே இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் நம்மளோட ஆழ்மனது மட்டும்தான். உன்னோட ஆழ்மனது அப்படின்றது எப்பவுமே வேலையிலே இருக்கு. அதுக்கு ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இட் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். ஸோ அப்படி இருக்கிற ஆழ்மனது எவ்வளோ பவர்ஃபுல்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம வாழ்க்கையிலே தேவைப்படுற ரொம்ப வைட்டலான ப்ராசஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக அதுக்கிட்ட நம்மளோட பிரச்சனைகளுக்கு அனைத்து தீர்வும் இருக்குது. நீங்கள் என்றைக்குமே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட போய் எனக்கு இப்படி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் பல நாட்களில் இல்லை நீங்கள் நினைக்கிறத விட சீக்கிரமாகவே கூட நடக்கிறதுக்கான பலவிதமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மூலமாக உங்களுக்குள்ள உங்ககிட்டே ஒரு மெராக்குலஸ் பவர் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு நம்மளோட டாக்டர் ஜோசப் மர்ஃபி. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே என்ன உள் புகுத்துறோமோ அதுதான் நம்மளோட ஸ்பேஸ், நம்மளோட இயற்கைக்கு வர்ற கண்டிஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்மளோட அனுபவங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மர்ஃபி. அதனால நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் இல்லை நம்ம கேட்குற ஒவ்வொரு விஷயமும் இல்லை நம்ம சுற்றி நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த ஈவெண்ட்டெல்லாம் நம்மளோட வெளிமனது, அதாவது நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத நம்ம தெளிவாகவும் புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிறது ஒரு முக்கியமான விதி, த லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அதாவது உன் வினை செய்வினை. உன்னோட எண்ணங்கள் தான் உன்னோட வினை, உன்னோட ஆக்ஷன். அண்ட் அதுக்கேற்ற ரியாக்ஷன் தான் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னைக்குமே கொடுக்குறது. அதனால உன்னோட எண்ணங்களை எப்போ பார்த்தாலும் கவனத்தில் வச்சுக்கிட்டே இரு. உன்னோட வெறுப்புக்கு அனைத்து காரணமும் உனக்கு முழுமையடையாத ஆசையும் உனக்கு முழுமையடையாத தேவையும் தான். நீ எப்பவுமே உன் தேவைகள் மேல கவனம் செலுத்தாம உன்னோட பிரச்சனைகள், உன்னோட தடைகள், உன்னோட தாமதங்கள் இது மேலே நீ கவனம் வச்சேன்னா அதுக்கு ஏத்த உன் செய்வினை தான் உனக்கு கிடைக்கும். நீ உனக்கு வர்ற நல்லதை நீயே தடுத்துக்கிற. இந்த வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் உனக்குள்ள ஹார்மோனிக்கலாவும் ரிதமிக்காவும் ஓடும். எப்போனா நீ உன் மேலே கான்ஷியஸா எனக்குள்ள ஆழ்மனதுன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு பயங்கரமான சக்தி இருக்கு, அதனால தான் எனக்கு வந்த ஆசை எல்லாம், அந்த ஆசை எல்லாம் ஏன் மூலமாவே நிறைவேறும் அப்படின்னு நீ நம்பும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உன்னோட எல்லா பிரச்சனையும் தீரும். உன்னோட ரெகுலராக உடம்புல நடக்கிற அத்தனை ப்ராசஸும், அதாவது உன்னோட ஹார்ட் பீட், உன்னோட டைஜஷன், உன்னோட ரெகுலர் பிளட் சர்க்குலேஷன், உன்னோட அத்தனை வைட்டல் ப்ராசஸுமே உன்னோட எண்ணங்கள்னால தடை பண்ண முடியும். இது டாக்டர்ஸும் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு விஷயம், இது ப்ரூவ் பண்ண விஷயம். அதனால தான் நம்மளோட கவலைகள் மேலே இல்லை நம்மளோட வருத்தத்து மேலே இல்லை நம்மளோட ஆங்ஸைட்டி மேலே நம்ம கான்சன்ட்ரேஷன் வைக்காம நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் எடுத்து நம்மளோட சந்தோஷத்து மேலேயும் நம்ம ஆரோக்கியத்து மேலேயும் நம்மளோட நிம்மதி மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா திருப்பியும் நம்ம லைஃப்பும் சரி நம்மளோட சொந்த உடம்பும் சரி நல்லா இயங்க ஆரம்பிக்கும். நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம்மளோட வெளிமனதை ரொம்ப பிஸியாகவே வச்சுக்கணும். நல்ல விதமான எக்ஸ்பெக்டேஷனையும் வச்சு நல்ல விதமான விஷயங்களையும் நினச்சி நம்ம எப்போவுமே ஒரு ஹாப்பி எண்டிங் இல்லைனா ஒரு சொல்யூஷன் பற்றி நினச்சோன்னா அந்த அக்காம்ப்ளிஷ்மெண்ட், அதாவது அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேருந்தே அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் நமக்கு நடத்தி காட்டும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் மர்ஃபி. டாக்டர் மர்ஃபி இந்த மெத்தட் பேர் சயின்டிஃபிக் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தடவை டாக்டர் மர்ஃபி ஃபங்க்ஷனல் பேரலிசிஸ் இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிற மாதிரி, நீங்கள் சாதாரணமாக நடந்துட்டு இருக்கிற மாதிரி, நீங்கள் சாதா வாழ்க்கை வாழ்கிற மாதிரி என்றைக்குமே நினச்சிக்கிட்டே உங்களோட வேலையை செஞ்சுட்ருங்க அப்படின்னு சொன்னார். இந்த இமேஜினேஷனை ரொம்ப நாளாக அந்த பர்சன் டாக்டர் மர்ஃபி சொன்னபடியே இமேஜின் பண்ணிட்டு இருந்தார். இது அவருக்கு ரொம்ப ஆழ்ந்த சந்தோஷத்தையும் கொடுத்தது. அண்ட் இது அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசத்தை காட்டுறதை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. பல நாட்கள் பிறகு ஒரு நாளைக்கு ஒரு டெலிஃபோன் ரிங் அடிச்சிட்டு இருக்கும்போது அதை அட்டன் பண்ண அவரோட நர்ஸும் இல்லை, அவரோட ஒய்ஃபும் இல்லை. ஸோ அந்த ஃபோன்லேருந்து 12 அடி தூரத்தில் இருந்தார். இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடிஞ்சது. அந்த ஃபோன் அட்டன் பண்ண 1 மணி நேரத்தில் அவர் சரியாயிட்டார். அவரோட கான்சென்ட்ரேஷனையும் அட்டென்ஷனையும் அவரோட பிரச்சனை மேலே வச்சிருந்தாரு. அதனால அது அவரை ஹீல் பண்ண விடாம பிளாக் பண்ணிட்டு இருந்தது. எப்போ அவரோட கான்சென்ட்ரேஷனை ஹீலிங் மேலே வச்சாரோ அப்போ அவரோட ஹீலிங் ஸ்டார்ட் ஆகி அவரு திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நீ வாழ்க்கையில எதுக்கு ப்ரே பண்றியோ அதை நீ கண்டிப்பா ரிசீவ் பண்ணுவ அப்படின்னு டாக்டர் மர்ஃபி சொல்றாரு. பாகம் 4, பண்டைய மனநல மருத்துவம், த மென்டல் ஹீலிங் அட் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். நீங்க பல காலமா பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்லயும் வர்ற மனிதர்கள் அத்தனை பேருமே இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்பியிருப்பாங்க, நமக்குள்ள எப்பவுமே ஒரு ஹீலிங் பவர் இருக்கு அப்படின்னு. இந்த பவரை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் நம்ம டேப் பண்ண முடிஞ்சா அது அன்பிலீவபிள் இன்ஃபினிட் ஹீலிங் கேப்பபிலிட்டிஸை கொடுக்கும் அப்படின்னு நம்பினாங்க. இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலீஜியன்ஸ். அது எப்படி கொடுத்தாங்கன்னா ஆண்டவன் இல்லை கடவுள் அப்படின்ற கான்செப்ட் மூலமாக நமக்கு புரிய வச்சாங்க. உங்களுக்கு வரலாறு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நமக்கு நல்லது கெட்டது இல்லை நம்ம குணப்படுத்துறது கூட பல பேர் ரகசியமாக நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஹிட்லர் மாதிரி பெரிய படையை கொண்டு வந்தவங்களாவும் இல்லைனா அன்னை தெரேசா மாதிரி ஒரு நல்ல மனிதராகவும் இருந்திருக்காங்க. இதுதான் ப்ரீஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் பீப்புளும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு பண்டைய கால கோயிலில் ஹீலிங்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வர்ற மருந்தை கொடுத்துட்டு நீங்கள் ஆண்டவனை நினச்சிக்கோங்க, அவர் உங்களுக்குள்ளே அதை சரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான ரிச்சுவல்ஸ் அவங்கள முடிக்க சொல்லிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் மட்டும் மருந்து கொடுத்துட்டு அவங்கள ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க.
அண்ட் இது மூலமாக ஹீலிங் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப்ஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பல ரிலீஜியனில் மென்டல் ஹீலிங்கான பலவிதமான ஆதாரங்கள் அவங்களோட வழிபாட்டில் இருக்குது. முக்கியமாக பைபிளில் இருக்கிற பலவிதமான சேயிங்ஸ்லையும் இருக்குது. ஸோ நமக்கு நம்ம ரிமைண்ட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீலிங் பவர் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்மளோட நம்பிக்கை அப்படின்றது நம்ம விதை மாதிரி. அந்த விதையை நம்ம போடணும். அந்த விதையை போட்டு அதுக்கு நம்ம தண்ணி விடணும். அதாவது நல்ல எண்ணங்களும் அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வைக்கிறது. அது ஷோராக மேனிஃபெஸ்ட் ஆகி ஒரு நல்ல செடியாக வளரும். ஸோ இதுதான் நம்ம ப்ரேயர். இந்த ப்ரேயர் நம்ம பண்ண நம்மளோட நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறி அது சப்கான்ஷியஸாகவே நமக்கு ஒரு பாசிட்டிவான லைஃபை கொடுக்கும். இதுக்கு நமக்கு தேவைன்றது நம்மளோட இமேஜினேஷனும் பிளைண்ட் ஃபெய்த்தோ தான். அதாவது நம்மளோட கற்பனையும் அண்ட் நம்மளோட அசைக்கப்படாத நம்பிக்கையும் மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இல்லைனா ஒரு புக் எழுத போகிற, இல்லைனா ஒரு இன்வென்ஷன் பண்ண போகிற அப்படின்னு வச்சிருந்தா முதல்ல அந்த இன்வென்ஷன் உங்கள் கையில் ஆல்ரெடி இருக்குன்னு நினைங்க. அது எப்படி நீங்கள் பிளான் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க, அது எப்படி நீங்கள் நடத்திருப்பீங்க, அது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்ற கற்பனையை உங்கள் மனசில் போட்டுட்டே இருங்க. அண்ட் அது நடக்கும்போது நீங்கள் நினச்சபடியே தெளிவாக ஒழுங்காக அந்த விஷயம் நடக்கும். நமக்கு வர்ற அத்தனை நோய்க்கான காரணமும் நம்மளோட மனசு தான். அது அங்கிருந்தா நம்ம கிட்ட ஆரிஜினேட் ஆகுது. நம்ம கிட்ட அந்த நோய்க்கு தேவையான மென்டல் பேட்டர்ன்ஸ் இல்லைனா அதோட சயின்ஸ் எதுவுமே நம்ம உடம்புக்கு வராது அப்படின்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. உனக்கு டிசீஸ்க்கு வர்றதுக்கான அத்தனை சிம்டமும் உன்னோட ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல மற்ற டாக்டர்ஸாலேயோ இல்லை உன் கூட இருக்கிறவங்களாலேயோ சஜஸ்ட் பண்ணி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது உன் எண்ணங்களோட பவரை காட்டுது. இங்க நம்மளோட ஹீலிங்க்கு ஒரே ப்ராசஸ் தான் இருக்கு. அது பேர் ஃபெய்த், அதாவது நம்மளோட நம்பிக்கை. அதே மாதிரி நம்மளோட ஹீலிங்க்கு ஒரே ஒரு பவர் தான் இருக்கு. அது வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம் ஆழ் மனது. நீ இது மேல வைக்கிற நம்பிக்கை அப்படின்ற விஷயம் உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா உனக்கு வர வேண்டிய ரிசல்ட் தெளிவா வரும். இது காரணம் என்னன்னா, உன்னோட ஆழ் மனசு உன்னோட மனசுல இருக்கிற எண்ணங்களை மட்டும் தான் பாக்குது. அதனால உன்னோட நம்பிக்கைன்றது பொய்யா இருந்தாலோ உண்மையா இருந்தாலோ அது உன்னோட எண்ணமா மாறினா மட்டுமே போதும். இதுக்கு டாக்டர் மர்ஃபி பலவிதமான எக்ஸாம்பிள்ஸ் தராரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், பர்ஹெய்ம்னு ஒரு டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட பேஷண்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு அவரோட பேஷண்ட் மேலே ஒரு கொப்பளத்தை வர வச்சிருக்காரு. அது எப்படி வர வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேஷண்ட் கழுத்தில் ஒரு பேப்பர் ஸ்டாம்பை ஒட்டிட்டு உங்கள் மேலே ஒரு பூச்சி வந்து உட்காந்து உன்னை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில மணி நேரத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொப்பளம் வந்திருக்கு. இதுக்கு காரணம் அந்த பேஷண்ட் அந்த இடத்துல ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னு நம்பிட்டாரு. ஸோ நம்ம வாயால் சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டிக்கு மாறலாம் அப்படின்னு இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, டாக்டர் பௌரு அப்படின்னு இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவரோட பேஷண்ட்டை தூக்கத்தில் நடக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட பேஷண்ட் கிட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நீங்கள் வந்து இங்கே நடந்து இதே சேரில் கை விரிச்சு உட்காந்து உங்கள் மூக்குலேருந்து ரத்தம் வர உட்காந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பேஷண்ட் சாயங்காலம் 4 மணிக்கு வந்து அதே சேர்ல உட்கார்றாரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிளட் அவரோட லெஃப்ட் சைடு நோஸ்லேருந்து வருது. இதே இன்வெஸ்டிகேட்டர் அவரோட இன்னொரு செஷன்ல இதே பேஷண்ட்டை வச்சு என்ன பண்றாரு, ஒரு சின்ன முக்கை கூறு இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அவரோட 2 கையிலுமே கோடுகள் வரையறாரு. கோடுகள் வரைஞ்சிட்டு அவரோட பேரையும் வரையறாரு. அப்போ சொல்றாரு, இன்னைக்கு 4 மணிக்கு நீங்க தூங்க போவீங்க. தூங்க போயிட்டு இங்க வரைஞ்ச இடத்துல இருந்து உங்களுக்கு ரத்தம் வரும். அது மட்டும் இல்லாம நான் எழுதின பேரு உங்களுக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் அந்த பேஷண்ட்டுக்கு அவரு வரைஞ்ச இடத்துல இருந்தெல்லாம் குட்டி குட்டியா ரத்தம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மாதம் கழிச்சு அவர் எழுதி வச்சிருந்த அந்த பேர் செம விசிபிளாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் எவ்வளோ டீப்பாக இறங்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் மர்ஃபி. ஸோ பைபிள் சொல்கிறபடி ஒரு மனுஷன் அவன் மனசுலேருந்து யாரோ அதுதான் அவன். பாகம் 5, நவீன மனநல மருத்துவம், மென்டல் ஹீலிங் இன் மாடர்ன் டைம்ஸ். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கு, இல்லனா நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம அதுல எவ்வளவு தூரம் ஹீல் ஆறோம் அப்படின்றத பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அதிக விதமான ஆர்வம் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கு. இந்த விதமான கேள்விகள் எல்லாம் நம்ம தினசரி எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு தான் இருக்கும். நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பிசிஷியனோ, ஒரு சர்ஜனோ, இல்லனா ஒரு சைக்காலஜிஸ்டோ, இல்லனா ஒரு சைக்காட்ரிஸ்டோ, இல்லனா ஒரு மெடிக்கல் டாக்டரோ யாருமே நான் தான் இந்த பேஷண்ட்டை ஹீல் பண்ண அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஐ டீல்டு வித் திஸ் பேஷண்ட், இல்லனா ஐ ஒர்க்டு வித் திஸ் பேஷண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மள ஹீல் பண்ற விஷயம் என்னன்னா, நம்மளோட நேச்சர், இல்ல லைஃப், இல்ல காட், இல்ல கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கிற பல விஷயங்கள். உண்மையை சொல்லணும்னா அது எல்லாமே ஒரே விஷயம் தான், நம்மளோட சப்கான்ஷியஸ் பவர், நமக்குள்ள ஆழ்ந்து இருக்கிற ஒரு சக்தி. இப்போ இருக்கிற மாடர்ன் டைம் ஹீலிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டியோ மென்டல் பவர் பேஸ் பண்ணி தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸும் சரி, மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் பீப்புளும் சரி, நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றது நம்புங்க, இந்த விஷயம் சரியாகும், நம்புங்க, நம்ம பார்க்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றது தான். இதுல ரொம்ப வண்டர்ஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த விஷயத்த ஆசைப்படுறோமோ, நம்ம அதோட ரியாலிட்டி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறோமோ, நம்ம எந்த விஷயம் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்மளோட இன்ஃபினைட் லைஃப் பிரின்சிபல் எப்போ பார்த்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அண்ட் இது எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது திருப்பியும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எது ஹீல் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அதை கரெக்டான டைரக்ஷனில் நம்ம காட்டணும். இதை ஒரு பெரிய பிளானாக கிரியேட் பண்ணி நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். நம்ம முதல்ல நம்பிக்கைன்ற விஷயம் என்னதுன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையை நம்ம மனசில் புகுத்தணும். அது மூலமாக பல எண்ணங்களை நம்ம உருவாக்கணும். நம்ம கஷ்டத்துலையும் நம்ம நோயிலையும்
வைக்கிற நம்பிக்கை இருக்கிறதுலே முட்டாள்தனமான நம்பிக்கை. நம்மளோட எண்ணங்கள் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த எண்ணங்கள் நம்ம பழக்கமா மாறும், நம் பழக்கம் நம் செயலா மாறும். பிளைண்ட் ஃபெய்த் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சயின்டிபிக் ரீசனிங் இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கூட ஒரு சில டைம்ஸ் ஒரு சில பேரால ஹீல் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு ஸ்விஸ் பிசிஷியன் பிரான்ஸ் ஆண்டான் மெஸ்மர் அப்படின்னு இருக்கிறவர் 1776ல தன்னால எந்த நோயா இருந்தாலும் கிளீன் பண்ண முடியும். அது எப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்க உடம்புல ஸ்ட்ரோக் பண்ணனா அந்த நோய் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் மேக்னட்டிசம் யூஸ் பண்ணி என்னால எல்லாரும் கியூர் பண்ண முடியும்னு சொல்றாரு. மக்கள் மாத்தி 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 அவர்கிட்ட வந்து குமியறாங்க. இது மட்டும் இல்லாம யாருமே நம்பாதபடி சில வண்டர்ஃபுல்லான கியூர்ஸ் நிறைய கிடைக்குது அவருக்கு. அப்புறம் அங்க இருந்து மெஸ்மர் பாரிஸ்க்கு போறாரு. பாரிஸ்க்கு போனக்கப்புறம் அங்க இருக்கிற பிசிஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கமிஷன் வைக்கிறாங்க. அந்த கமிஷனுக்கு எல்லா விதமான சயின்டிஸ்டும், சயின்ஸ் அகாடமியில இருக்கிற பீப்புளும், அது மட்டும் இல்லாம பெஞ்சமின் பிராங்க்லின் முதற்கொண்டு எல்லாருமே வந்திருக்காங்க. வந்துட்டு அவர் எப்படி இதை கியூர் பண்றாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது மெஸ்மர் கொடுக்குற எந்த ரீசனும் அவங்களுக்கு வேலிடா தெரியல. இது கொஞ்சம் வருஷங்களுக்கு போக போக 1815ல மெஸ்மருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது. இதுக்கப்புறம் சில வருஷம் கழிச்சு டாக்டர் பிரைட் அப்படின்றவர் மான்செஸ்டர்ல இருந்து ஒரு ரிசர்ச் பண்றாரு. அப்போ ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு எந்த விதமான எவிடன்ஸும் மெஸ்மரோட ஹீலிங்ஸ்க்கு கிடைக்கல. பல வருஷம் ரிசர்ச் கழிச்சு டாக்டர் பிரைட் வந்த ஒரே ஒரு கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ளூயிட்ஸ் ஆர் மேக்னெட்ஸ் இது எல்லாமே போய் அவரோட பேஷண்ட்ஸை ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுல இருந்து ஹீல் பண்றாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. சோ இதுல இருந்து ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்றத டாக்டர் மர்ஃபி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ நம்ம ஹீல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த நம்மளோட பிரேயர் தெரப்பி மூலமா கண்டிப்பா ஹீல் பண்ண முடியும். அதுக்கான அந்த பிரேயரோட நம்ம ரொம்ப எமோஷனலா இன்வால்வ் ஆகணும், அதை நம்பணும். நமக்கு அந்த பிரேயரோட பவர் வேணும்னா, நம்ம அது மூலமா ஹீல் ஆகணும்னா நமக்கு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். நம்பிக்கை எப்படி நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா வரும். ஒரு விஷயத்தை எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறோமோ, நம்மக்குள்ள இருக்கிற சக்தியை, நம்மக்குள்ள இருக்கிற எண்ணங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ, அது கான்சியஸ் மைண்ட்லயும் சப்கான்சியஸ் மைண்ட்லயும் நமக்கு நாலேஜா வந்து முடியும். நம்ம எப்பவுமே நமக்கு மட்டும் ப்ரேயர் பண்ணிக்கூடாது. நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் ப்ரே பண்ணணும். நம்மளோட மைண்டை குவைட் ஆக்கிட்டு நம்மளோட எண்ணங்கள்ல ஆரோக்கியம், சந்தோஷம், அது மட்டும் இல்லாம அனுபவம், இது அத்தனையுமே நம்ம யோசிச்சு அதை நம்மளோட ஃப்ரெண்டுக்கு நம்ம தரோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அண்ட் அந்த அனுபவத்தையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படி பண்ணும்போது இது நம்ம யாருக்காக பண்றோமோ அவங்களோட மனசுலயும் இது வெளிப்பட்டு அது அவங்கள குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. பாகம் 6, மனநல மருத்துவத்தின் நடைமுறை உத்திகள். பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ் இன் மென்டல் ஹீலிங். இப்போ நீங்க ஒரு இன்ஜினியர் அப்படின்னு ஒருத்தரை எடுத்தீங்கன்னா, ஒரு பில்டிங் இல்ல ஒரு பிரிட்ஜ் இல்ல ஒரு இன்ஜினை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் எப்பவுமே ஒரு டெக்னிக் அண்ட் ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த இன்ஜினியர் மாதிரியே உங்க மனசை நீங்க ஒரு டெக்னிக் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். அது மூலமா நீங்க உங்க லைஃபை டைரக்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும், இந்த டெக்னிக்கும் இந்த மெத்தட்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே ஒரு கோல்டன் கேட் பிரிட்ஜை பில்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு சீஃப் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாரு. அவர் ஃபர்ஸ்ட் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி நல்லாவே படிச்சிருப்பாரு. இதுக்கு தேவையான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், இதை பத்தி எல்லாத்தையுமே படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்களோட இமேஜினேஷன் எடுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டயக்ராம் வரைஞ்சு அந்த டயக்ராம்ல எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படின்றத பலவிதமான டைமென்ஷன்ஸ்ல இருந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராஜெக்ட்டை ஒரு சர்டன் டைமுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம மைண்ட் டெக்னிக்ஸும். நமக்கு எதுவுமே இந்த உலகத்துல வந்து சும்மா வராது. இந்த மைண்டை நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான இடத்துக்கு எடுத்துட்டு போகணும்னா அதுக்கேற்ற டெக்னிக்ஸ் நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு லக் மூலமா எதுவுமே கிடைக்காது. நம்ம தான் நமக்கு தேவையான விஷயத்த அதுக்கு விதை போட்டு வளர்க்கணும். ஆனா நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரே விதமான டெக்னிக் அப்படின்றது கிடையாது, ஒரே விதமான மெத்தட் அப்படின்றது கிடையாது. அதுக்கு பல விதமான மெத்தட்ஸ், பல விதமான டெக்னிக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண அப்படி தேவைப்படுற டெக்னிக்ஸ் என்ன நம்ம பார்ப்போம். நம்ம இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி, அதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நம்மளோட ப்ளூ பிரிண்ட்டை மாத்திக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நம்ம யோசிக்கிற பேட்டர்ன். சோ இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நினைக்கும் போது அதுல வர தடை பத்தி ஃபர்ஸ்ட் யோசிக்கிறோமா, அதுல வர பயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் யோசிக்கிறோமா, அதுல இருக்கிற லிமிடேஷன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் யோசிக்கிறோமா? அப்படி யோசிக்காம ஒரு விஷயம் வரும்போது அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஏன் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுல என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்ற சிந்தனைகள் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். சோ ஒரு நெகட்டிவ் அலைன்மெண்ட்ல இருக்கிற நம்மளோட மைண்ட் தாட்ஸை ஒரு பாசிட்டிவ் அலைன்மெண்ட்க்கு கொண்டு வரணும். இதுதான் நம்ம மைண்டுக்கு தேவைப்படுற பேசிக் ப்ளூ பிரிண்ட். இந்த பேசிக் ப்ளூ பிரிண்ட் இருக்கும்போது தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லாஸ் நமக்கு வேலை செய்யும். அதாவது இப்போ நீங்க ஒரு செடியை வளர்க்குறீங்கன்னா அதுக்கு தேவையான மண் இருக்கணும். செம்மண்ல வளர்க்க வேண்டிய செடியை உங்களால சாதா மண்ணில் வளர்க்க முடியாது, சாதா மண்ணில் வளர்க்குற செடியை உங்களால செம்மண்ணில் வளர்க்க முடியாது. ஸோ நம்ம மைண்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிரின்சிபலுக்கு ஒர்க் பண்ணணும்னா அதோட பிளாட்ஃபார்ம் ரொம்ப கிளியரா இருக்கணும். ஸோ நம்ம இன்கேஸ் இப்போ நம்ம அந்த பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், நம்மளோட மெத்தட்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் விஷுவலைசேஷன் டெக்னிக். உங்களுக்கு பேர்லேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த டெக்னிக் எதை பத்தின்றது. ஸோ இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்றத நம்ம விஷுவலைஸ் பண்ணி அச்சீவ் பண்றது பேர் தான் விஷுவலைசேஷன் டெக்னிக். ஸோ லெட்ஸ் சே இப்போ நமக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா அந்த கார் நமக்கு எப்படி வரும், அதுக்கு நம்ம எவ்வளோ காசு வேணும், எப்படி சம்பாதிக்க போகிறோம், அந்த கார் கைக்கு வந்தக்கப்புறம் நம்ம அதில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அதில் ரைட் பண்ணும்போது எவ்வளோ நல்லா இருக்கு, நம்ம ஃபேமிலி கூட எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறோம், இந்த மாதிரி அதை சார்ந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்.
விஷுவலைஸ் மட்டும் பண்ணாம அதை அந்த நிமிஷம் நம்ம வாழ்ந்து பார்க்கணும். இதெல்லாம் பொருளுக்கு மட்டும் இல்ல, ஆனா நம்மளோட அனுபவங்களுக்கும் கூட. நம்மளோட லவ், கேர், ஜாய், ஹாப்பினஸ் இது எல்லாத்தையுமே நம்ம மனசுல இருந்து நமக்கு எப்படி தேவையோ அப்படி அனுபவிச்சு பார்க்கணும். இதனால நமக்கு இது கிடைக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு இதுக்கு தேவையான ஸ்டெப்ஸை நம்மளே சப்கான்ஷியஸா நமக்கு தெரியாம எடுத்துட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாம இது ஷியோரா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகும்போது யூனிவர்ஸ் நமக்கு கிஃப்ட் பண்ணும். செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா மென்டல் மூவி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சைனால பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சேயிங் இருக்கு, a picture is worth 1,000 words. அதாவது ஒரு படம் என்பது 1000 வார்த்தைகள் மூலமா பாராட்டப்படுவதற்கு தகுதி உள்ளது. நம்ம லைஃபை பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃபோட ஹீரோ நம்ம தான். 1000 பேர் வராங்களோ போறாங்களோ, நம்ம தூக்குறோமோ ஜெயிக்கிறோமோ, நம்ம கதை சோகமோ இல்ல சந்தோஷமோ, ஆனா எப்பவுமே நம்மள சென்டர் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கு. சோ நம்ம வாழ்க்கையை ஒரு மூவியா நினைச்சு நம்ம வாழ்க்கையில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அது ஷியோரா ஒரு நல்ல படமா வெளில வரும். டாக்டர் மர்ஃபி ஒரு தடவை வாஷிங்டனுக்கு போயிருக்கும்போது அங்க ஒரு ஹோட்டலுக்கு போனாரு. அந்த ஹோட்டல்ல இருக்கும்போது ஒரு பெரிய ஹால் பார்த்துட்டு பல பேருக்கு முன்னாடி தான் உட்காந்து பேசுற மாதிரியும், அவங்க அத்தனை பேருக்குமே நான் இந்த நிமிஷத்தை நினைச்சு பார்த்தேன், நானா இங்க வருவேன் எதிர்பார்க்கல அப்படின்னு பேசுற மாதிரியும் நினைச்சு பார்த்தாரு. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அதே விஷயம் பல பேருக்கு அவர் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி நடந்துச்சு. ஸோ இப்படி ஒரு கதையை வாழ்ந்து பார்க்கறதா மென்டல் மூவி மெத்தட்னு சொல்றாரு நம்ம டாக்டர் மர்ஃபி. தி பவுடாயின் டெக்னிக். சார்லஸ் பவுடாயின் அப்படின்னு இருக்கிற ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் 1910ல நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போறதுக்கு பெஸ்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ஆர் ரிலாக்ஸிங் டைம் தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அந்த நேரத்துல நமக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்டினியூஸா நம்ம மைண்ட்ல ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா, அதாவது ஒரு சில வார்த்தைகள் இல்லைன்னா ஒரு சில சென்டென்சஸ் அது ஷியோரா மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட பர்டிகுலரா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை சரியாகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தினசரி ஒரு 5-6 தடவையாவது இந்த பிரச்சனை இத்தனை நாளுக்குள்ள எனக்கு கண்டிப்பா சரியாகும், இந்த பிரச்சனை இத்தனை நாளுக்குள்ள நம்ம கண்டிப்பா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை ஒரு நாள் தானாவே நீங்க எதிர்பார்க்காத விதத்துல சரியாகும்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தி ஸ்லீப்பிங் டெக்னிக். நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு தூங்குறது. லெட்ஸ் சே இப்போ எனக்கு ஒரு ஹாபிட் இருக்கு, இந்த ஹாபிட் தானாவே எனக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தினசரி படுத்தீங்கன்னா அது கொஞ்ச நாள்ல தானாவே உங்களுக்கு மாற்றத்தை தரும். தி தேங்க்யூ டெக்னிக். இப்போ நீங்க ஒருத்தர் கொண்டு போய் ஒரு பொருளை தரீங்க, அந்த பொருளை தந்தக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அதை சரியா வச்சுக்கிறாங்க, சரியா பயன்படுத்துறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா தரலாம், அவங்க அதை வேல்யூ பண்றாங்கன்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட பவரும். நமக்கு அந்த பவர் பலவிதமான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம எப்போ தேங்க்ஸ் சொல்றோமோ, நம்ம எப்போ ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோமோ, அப்போ அந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸஸ் அத்தனையுமே சேர்ந்து நமக்கு இன்னும் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும், நம்ம நினைச்சதை விட பெட்டரா கொடுக்க ஆரம்பிக்கும். தி அஃபர்மேஷன் மெத்தட். அதாவது நம்ம எந்த விஷயம் சொன்னாலும் அதை அஃபர்ம் பண்ணி உறுதியா பாசிட்டிவா நம்ம சொல்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பலவிதமான ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆபரேஷனுக்கு முன்னாடி பிரேயர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இதுல யாரெல்லாம் எப்பவுமே நம்பி பாசிட்டிவா ப்ரே பண்ணிருக்காங்களோ, ஈவன் சக்சஸ் ரேட்டே இருக்காதுன்னு நினைக்கிற ஆபரேஷன்ஸ் எல்லாம் அன்பிலீவபிளா சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. அண்ட் இந்த மெத்தட் தெரிஞ்சோ தெரியாமலையோ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் எல்லா மெடிக்கல் ஃபீல்ட்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு அடுத்தது ஆர்குமெண்டேட்டிவ் மெத்தட். இந்த மெத்தட் அது பேர்ல என்ன விஷயம்ன்றது சொல்லுது. எவ்வளோ ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் இருந்தாலும், எவ்வளோ ஒரு விஷயம் நடக்காது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும், அந்த சுச்சுவேஷன்ல என்ன பாசிட்டிவா இருக்கும்ன்றதை மட்டும் நினைச்சு ஆர்குமெண்ட் பண்ணி நம்ம அது மூலமா படுற கஷ்டத்தை விட பாசிட்டிவ்னஸ் கண்டிப்பா நிறையவே கிடைக்கும் அப்படின்றத அஃபர்ம் பண்றதுதான். இதுக்கு அடுத்த முக்கியமான மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் சவுண்ட் வேவ் தெரப்பி. இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம போய் ஒரு கடல்ல உட்காரோம், அது உட்காரும்போது அவ்வளோ ரிலாக்ஸ்டா நம்ம ஃபீல் பண்றோம். அது காரணம் என்னன்னா அதோட சவுண்ட் வேவ்ஸோட இம்பாக்ட் தான், நம்மளோட ஒலி அலைகள். இந்த ஒலி அலைகளை உண்மையாவே சயின்டிபிக்கான மெத்தடா யூஸ் பண்ணி கூட நிறைய பேர் கியூர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒரு பிசிஷியன் இருக்காராம். அவரு சவுண்ட் வேவ்ஸ் கிரியேட் பண்ற ஒரு மிஷின் யூஸ் பண்ணி பலவிதமான பேஷண்ட்ஸை கியூர் பண்ணிட்டு வராரு. தி டிக்ரி மெத்தட். அதாவது நம்பிக்கை. நம்ம ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நம்புறோமோ அது தானாவே நமக்கு பலவிதமான கதவுகளை திறக்குது. நம்ம ஒரு விஷயத்த நம்பும் போது நம்ம அதை கான்சியஸா யோசிக்கணும்ன்ற எந்த விதமான அவசியமும் இல்ல, அல்ல எந்த விதமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல, மென்டல் ரெஸ்லிங்கும் இல்ல, எந்த விதமான பிராக்டிஸும் இல்ல. ஜஸ்ட் அது நம்ம மனசுக்குள்ள என்ன நடந்தாலும் இருக்கு, நம்ம அதுவா தான் பாக்குறோம். இப்போ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட ரிலீஜியன். அது நம்ம அப்பா அம்மா தான் நம்ம கிட்ட சொன்னது. நம்ம அந்த நம்பிக்கையை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை கடந்து போறோம், நம்ம ஆண்டவன் கிட்ட ப்ரே பண்றோம். அதை பத்தி சரியா தப்பா, இல்ல இது எப்படி நடக்குது, இல்ல இதை ஏன் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்றத பத்தி நம்ம என்னைக்குமே தனியா நின்று யோசிச்சது இல்ல. ஆனா அதோட ரிசல்ட்ஸை நம்ம என்னைக்குமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க ஒரு விஷயத்துல நம்பிக்கை வச்சீங்கன்னா அந்த நம்பிக்கை நம்மள எடுத்துட்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போவோம். பாகம் 7. ஆழ்மனதின் ஓட்டம் வாழ்வின் உயிரோட்டம் குறித்தது. The tendency of the subconscious is life words. 90% நம்மளோட மென்டல் லைஃப் வந்து சப்கான்ஷியஸ் தான். இது புரிஞ்சுக்காத உன்னோட சப்கான்ஷியஸ் அப்படின்றது ஒரு இன்ஃபினைட் நாலேஜ் அண்ட் பவுண்ட்லெஸ் விஸ்டம், அதாவது அளவில்லா அறிவும் தடையில்லா அனுபவத்தையும் கொண்டது. உன் சப்கான்ஷியஸ் தான் உன் உடம்ப பில் பண்ணுது. அது 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீ உன்னோட லைஃப் அண்ட் திங்கிங் பேட்டர்ன்ஸ் மூலமா தான் உன்னோட உடம்புக்கு நீ ஏதாவது தர, இல்லைன்னா அது வர்றதை தடுக்கிற. உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீ சேஞ்ச் பண்ணு. நீ எந்த வேலை செய்ய போறியோ அதுக்கேற்ற பதில கொண்டு வா. உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற பதில நீ கொண்டு வா. அதை நீ தூங்குறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லிக்கோ. உன்னோட சப்கான்ஷியஸ் அதுக்கேற்ற பதில கண்டிப்பா கொடுக்கும். உலக புகழ்பெற்ற ஹியூமரஸ் ரைட்டர் மார்க் ட்வெயின் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் வேலை செஞ்சதே கிடையாது,
எனக்கு வந்த அத்தனை கதைகளும், எனக்கு வந்த அத்தனை கற்பனைகளும் என்னோட ஆழ்மனதை கொடுத்தது. நம்மளோட எண்ணங்களை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு எண்ணமும் உண்மை அப்படின்றது நம்மளோட பிரெயின் அக்செப்ட் பண்ணிக்கும். பிரெயின் அக்செப்ட் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட சோலார் பிளெக்ஸஸ்ல இருந்து அப்டாமினல் பிரெயினுக்கு அனுப்பப்படுது. அதுல இருந்து நம்மளோட வாழ்க்கையோட உண்மையா அது மாறப்படுது. அதனால நீங்க உங்ககிட்ட ஒரு புது ப்ளூ பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களையே உங்களோட மனசை வச்சு மாத்திக்க முடியும். உன்னோட சப்கான்ஷியஸ், அதாவது உன்னோட ஆழ்மனது அப்படின்னு இருக்கிறது என்னைக்குமே உன்னோட வாழ்க்கையும் உன்னோட நடைமுறையும் சார்ந்துதான் இருக்கு. அதனால உன்னோட வேலைன்றது உன்னோட கான்ஷியஸ் மைண்ட், உன்னோட வெளி மனசு மட்டும்தான் நம்மள சார்ந்து இருக்கு. சோ நம்மளோட வேலைகள் எல்லாமே நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்தாலே போதும். நம்ம எப்பவுமே நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கு எல்லா உண்மைகளான விஷயமும் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த உண்மையில நல்ல விஷயங்களா ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுல இருந்து அது தானா உன்னோட ஆழ்மனத்துக்கு போயிடும். உன்னோட சப்கான்ஷியஸ், அதாவது உன்னோட ஆழ்மனது அப்படின்றது என்னைக்குமே ஹபிச்சுவல் மென்டல் பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். சோ தினசரி உங்க மனசு எந்த நடைமுறையில ஓடுதோ அது பொறுத்து தான் உங்க வாழ்க்கையும் ஓடும். நீ உன் வாழ்க்கையில உன்னோட உடம்ப 11 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருக்க. உன்னோட எண்ணங்கள் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட உடம்பும் மாறும். இது உனக்கு தெரியாம பல காலங்களா உனக்கு நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுன்றது ஒரு நார்மலான விஷயம். நம்ம ரொம்ப சோகமா இல்லைன்னா உடம்பு சரியில்லாம இருக்கிறது அப்படின்றது ஒரு அப்நார்மலான விஷயம். ஸோ இதுல இருந்தே தெரியுது, ஒரு நல்ல ஆரோக்கியம், ஒரு நல்ல அனுபவம் அப்படின்றது நம்மளோட அடிப்படை தானே தவிர நம்மளோட அத்தியாவசியம் கிடையாது. அது எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்டே சாதாரணமா இருக்கு. அதை நம்ம தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமா. இது மட்டும் இல்லாம டாக்டர்ஸே என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள், அதாவது பயம் பேஸ் பண்ண எண்ணங்கள், பொறாம பேஸ் பண்ண எண்ணங்கள், கவலைகள் பேஸ் பண்ண எண்ணங்கள், ஆங்ஸைட்டி இல்லைன்னா நம்ம அழறது, இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே நம்மளோட நர்வ்ஸையும் நம்மளுக்குள்ள இருக்கிற கிளான்ஸையும் நம்மளோட மென்டல் அண்ட் பிசிக்கல் ஸ்டேட் முதற்கொண்டு டிஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் நம்மளோட வார்த்தைகளுக்கு ஒரு செல்யூலர் லெவல் இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிறியோ, நீ என்ன நம்புறியோ, நீ ஏதோ உண்மை நம்புறியோ அந்த விஷயம் உன்னோட உடம்புக்கும் உன்னோட மனசுக்கும் உன்னோட ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனால நல்லது அனுபவி அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் மர்ஃபி. ஒரு டைம் டாக்டர் மர்ஃபியோட கவுன்சிலிங்க்கு ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வராரு. அவருக்கு பேசிக்கா சிவியரான ஐ ப்ராப்ளம் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, தினசரி தூங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல கண் இருக்கு, நான் அந்த கண்ணால நல்லா பாக்குறேன், நான் பயங்கரமா ஹீல் ஆறேன், அதுக்கேற்ற சக்தி எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பேஷண்டோட ஐ டாக்டர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு முக்கியமான ஒரு சர்ஜரி தேவைப்படுது, அந்த சர்ஜரி பண்ணாதான் நீங்க ஓரளவுக்காவது உங்க கண்ணுல இருந்து நல்லா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை சொல்ல ஆரம்பிச்ச 3 வாரம் கழிச்சு அந்த சர்ஜரியே தேவையில்ல, எப்படி உங்களுக்கு சரியாச்சுன்னு தெரியலன்னு அதே டாக்டர் சொல்றாரு. சோ டாக்டர் மர்ஃபி இதுல இருந்து என்ன ப்ரூவ் பண்றாருன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமா பலவிதமான மிராக்குலஸ் ஈவென்ட்ஸ் நம்மளால நடத்த முடியும். பாகம் 8, நீங்கள் விரும்பும் விளைவுகளை பெறுவது எப்படி? How to get the results you want. நமக்கு சாதாரணமா தோல்வின்னு வர்றதுக்கு 2 காரணம் தான். 1 lack of confidence, அதாவது தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பது. 2 too much effort, அதாவது தேவைக்கு மிஞ்சிய உழைப்பை கொடுப்பது. நம்ம பேசிக்கா எது தேவையோ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலே டோட்டலா போதும். நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன ஐடியா நம்ம மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாலே அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு எஃபர்ட் போடுறோமோ, கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் ஆகுது. அதே நேரத்தில் ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு இல்லைனா ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கு நம்ம அதிக நேரம் செலுத்தும் போது நம்ம நேரம் வீணா போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராசஸ் திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி மாறுது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணோம், அதாவது ஒரு விஷயத்தை ஓவரா எஃபர்ட் பண்ணிட்டு எக்ஸர்ட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எடுத்துக்காது. நம்ம எதை கண்டினியூஸாக நினைக்கிறோமோ, எது மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ, எது மேலே ஃபெய்த் வைக்கிறோமோ அதுதான் நம்ம கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு டிராவல் ஆகுது. இப்போ நம்ம ஒரு டாக்ஸி உங்க கையில கொடுத்துட்டு அந்த டாக்ஸிக்கு 5 நிமிஷத்துல 10 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், அதுவும் வேற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கொடுக்குறோம், அதுவும் எங்க போகுதுன்னு தெரியாம கொடுக்குறோம்னா அந்த டாக்ஸி டிரைவர் டயர்ட் ஆகி ஓட்டுறதே நிறுத்திடுவார். அதே மாதிரி தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுக்குற நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறோம்னா அது மேல நம்ம நம்பிக்கை வைக்காம இப்படி போனா எப்படி, அப்படி போனா எப்படி, இப்படி நடந்தா எப்படி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளோட மைண்டும் ஒர்க் ஆகாது, நமக்கு தேவையான விஷயங்களும் நடக்காது. ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பேஷண்டா, அஃபர்ம்டா, கிளீனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து பொறுமையா அதை நம்ம வழி நடத்தணும். ஸோ நம்ம எப்பவுமே ஒரு ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கும் போது நம்ம ரொம்ப காமான ஸ்டேட்ல இருக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுல நமக்கு தெரிய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ண வேண்டியது நம்மளோட இமேஜினேஷனை, வில் பவர் இல்ல. இது ரெண்டுமே ஆப்போனன்ட்ஸ். ஏன்னா இமேஜினேஷன்றது ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்றது நம்மளோட ஃபீலிங்கை பொறுத்தே தவிர நம்மளோட ஃபோர்ஸை பொறுத்து இல்லை. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும். நான் எப்படியாவது இது செய்வேன் அப்படின்னு நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளோட கற்பனையும் நம்மளோட ப்ரேயரும் ரொம்பவே டிசிப்ளின்டா இருக்கணும். நம்ம ப்ரேயரை சக்ஸஸாக மாற்றுறதுக்கு 3 வழி தான். 1, நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்றதை பார்க்கணும். 2வது, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் தேவை அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நல்லாவே தெரியும்னு நம்பணும். 3வது, அந்த பிரச்சனைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடந்துரும், அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்றத நம்பணும். ஆனா சில டைம்ஸ் தி லா ஆஃப் ரிவர்ஸ் எஃபெக்ட், அதாவது நம்ம எதுக்கு ப்ரே பண்றோமோ அது இல்லாம நமக்கு ரிவர்ஸ்ல கிடைக்குதே அப்படின்றத பத்தி நிறைய பேருக்கு பயங்கரமான கேள்விகள் இருக்கு.
இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆசை இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட கற்பனைகள் நிறைய இருக்கு. நம்மளோட ஆசையை விட நம்மளோட கற்பனைகளை சண்டை போட விட்டோம்னா ஜெயிக்க போகிறது நம்மளோட கற்பனை தான். ஏன்னா அது நாளைக்கும் 24 மணி நேரமும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம கற்பனை எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட ஆழ் மனதுக்குள்ள அந்த விஷயங்கள்லாம் போய் அது நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் எதுக்கு ப்ரே பண்ணுறீங்களோ, எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு நடக்காம போயிருது. இதனால தான் நீங்கள் எது நடக்கணும்னு நினச்சாலும் அதில் ரொம்ப டீப்பாக நம்புங்க, அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு கூட நம்புங்கன்னு சொல்கிறது. இதனால தான் பல பேர்கிட்ட இருந்து எனக்கு ஹீலிங் வேணும், எனக்கு என்னோட ப்ரேயர்ஸ் பதில் கொடுக்க மாட்டேங்குது, எனக்கு இந்த விஷயம் சரியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்றது. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ்ஃபுல்லான ஸ்டேட்ல இருக்காங்க. சோ ஒரு விஷயத்தை அவங்களால ஃபோர்ஸ் பண்ணும்போது அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அவங்களால எடுத்துட்டு போக முடியல. அதனாலதான் அவங்களோட டிசைரும் அவங்களோட இமேஜினேஷனும் அலைன்டா இல்ல. நம்ம டிசைர்ஸும் இமேஜினேஷனும் அலைன் பண்றதுக்கு ஒரு முக்கியமான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்குற நேரம். அந்த நேரத்துல நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்சஸ் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அந்த நேரத்தில் நம்மளோட நம்பிக்கையை விதைச்சோன்னா நம்மளோட இமேஜினேஷன் ஆட்டோமேட்டிக்காக போக வேண்டிய இடத்துக்கு தானாக போகும். ஸோ நீங்கள் உங்களோட ஆசையை விதைச்சிங்கன்னா அதுக்கேற்ற எண்ணங்கள் தானாகவே வர ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக டாக்டர் மர்ஃபி ஒரு யங் லேடியை அவங்களோட கோர்ட் இஷ்யூவில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணார். கோர்ட்டில் இந்த ஒன் ஆஃப் ஹர் கேசஸ் ரொம்ப நாளாக முடியாமல் தேவையில்லாத ரீசனுக்காகலாம் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்களோட இமேஜினேஷன் இதனாலே எப்போ பார்த்தாலும் பாவர்ட்டி இல்லைனா பிரச்சனை இல்லைனா இது எப்போ முடியும் அப்படின்ற இடத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு. டாக்டர் மர்ஃபி அவங்களோட தூக்கத்தில் ஒரு சில விஷயங்களை இமேஜின் பண்ண சொன்னார். அப்படி பண்ணும்போது என்னாச்சு, ஒரு 1 வீக்ல அவங்க எதிர்பார்க்காதபடி அந்த கேஸ் தானாவே அவங்க கோர்ட்ல சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க இந்த விதத்துல அவங்களோட ஆசையும் அவங்களோட எண்ணங்களையும் அலைன் பண்ணாங்க. அலைன் பண்ணி அவங்க நினைச்சது அவங்களுக்கு நடக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. இதனாலதான் பைபிள்ல நம்ம சொல்ற வார்த்தைகளும் நம்ம யோசிக்கிற எண்ணங்களும் நம்ம செய்யற செயல்களும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு கூறப்படுதுன்னு சொல்றாரு நம்ம டாக்டர் மர்ஃபி. பாகம் 9, ஆழ்மனதின் சக்தியை கொண்டு சொத்துக்கள் குவிப்பது எப்படி. How to use the power of your subconscious for wealth. நமக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய ஃபைனான்சியல் ட்ரபிள்ஸ் இருக்குன்னா நம்ம இன்னும் நம்மளோட சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டை அலைன் பண்ணல அப்படின்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. நம்மளோட சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டை அபண்டன்ஸ்க்கும் ஃபெய்த்துக்கும் அலைன் பண்ணி வைக்கணும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில காலம் தான் வேலை செய்வாங்க, ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மணி நேரம் வேலை செஞ்சுட்டு பயங்கரமா காசு சம்பாதிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஆரம்பத்துல வச்ச நம்பிக்கை. அப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மளால எப்போ வைக்க முடியும்னா நம்ம பிடிச்சது செய்யும் போது. ஒருத்தன் பிடிச்சதை செஞ்சுட்டு வாழ்க்கை பூரா வேலையே செய்யாம சம சந்தோஷமா வாழலாம். டாக்டர் மர்ஃபிக்கு லாஸ் ஏஞ்சலஸ்ல தெரிஞ்ச ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு இயர்லி சேலரியே $75,000 தான். ஆனா சில வருஷங்கள் வெயிட் பண்ணி ஒரு 9 மாசம் உலகத்தையே சுத்திட்டு வந்துட்டாரு. ஆனா அவர் கூட இருந்த பல பேர் ஒரு வாரத்துக்கு $100,000 சம்பாதிச்சு கூட அவங்களுக்கு காசு பத்தலன்னு நினைச்சிட்டு இன்னி வரைக்கும் வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்காம இருந்தாங்களாம். இதுக்கு காரணம் நம்மளோட சொத்து அப்படின்றது நம்மளோட மனசை பொறுத்தது, நம்மளோட காசை பொறுத்து இல்லை. ஸோ நீ வாழும்போது நான் ராஜா மாதிரி வாழறேன் அப்படின்னு நினைச்சேன்னா 10,000 ரூபாயில கூட நீ வாழ்க்கையில ராஜா மாதிரி இருப்பேன்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. அதே நேரத்தில் நீ உன்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னா உன் கையில எதுவுமே இருக்காது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அப்படின்னு சொல்றாரு மர்ஃபி. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு இருக்கிறதுலே பெஸ்ட் ஐடியா யோசிச்சு இந்த உலகத்திலே ரிச்சஸ் மேனா வரலாம். ஆனா நம்ம கிட்ட நம்மளோட மைண்ட் செட் இல்லாம நம்மளால எந்த விதமான சொத்தையும் சொகத்தையும் அனுபவிக்கவே முடியாது. வெல்த்ன்றது ஒரு சப்கான்ஷியஸ் நம்பிக்கை தான். நீ எப்பவுமே ஒரு வெல்த்துக்கான மென்டாலிட்டியை பில்ட் பண்ணி வச்சுக்கோ. எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தனா சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சப்போர்ட் அவங்களோட கண்ணு முன்னாடி இல்லையே தவிர அது அவங்களுக்குள்ளே இருக்குன்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வெல்த் அப்படின்ற வார்த்தையை நம்ம பொறுமையா தினமும் 5 நிமிஷம் தூங்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தானாவே வர ஆரம்பிக்கும். நீ உன் சொத்தை என்னைக்கு ஃபீல் பண்றியோ அதுதான் திருப்பி உனக்கு சொத்து தரும். இது உன் மனசுல என்னைக்குமே நீ ஞாபகம் வச்சுக்கணும். என்னைக்குமே உன்னோட கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கணும். உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கணும்னா அப்போ அந்த விஷயம் உண்மைன்னு நீ நினைக்கணும். எந்த விஷயம் உண்மையா இருக்கோ அது மட்டும் தான் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒத்துக்கும். அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கு எந்த எண்ணங்கள் டாமினண்டா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உன்னோட டாமினன்ட் ஐடியா, உன்னோட டாமினன்ட் தாட் எப்பவுமே வெல்த்தை பத்தி இருக்கணுமே தவிர பாவர்ட்டி பத்தி இருக்கவே கூடாது. நீ உனக்கு இருக்கிற மென்டல் பிரச்சனைல இருந்து எப்பவுமே வெல்த்தை பத்தி யோசிக்கும் போது வெளில வந்துட முடியும். ஏன்னா வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். நீ உன்னோட சேல்ஸை வளர்க்க முடியும், நீ உன்னோட காசை வளர்க்க முடியும். நீ தினசரி ரிப்பீட் பண்ணிட்டே இரு, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நான் வளர்ந்துகிட்டே இருக்கேன், என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு தேவையானது வந்துகிட்டே இருக்கு, என்னதான் இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி தெரியாம எனக்கு வர வேண்டியது பில்ட் ஆகிட்டே இருக்கு, என்னதான் இருந்தாலும் என்னோட சேல்ஸ் இனிமே பயங்கரமா க்ரோ ஆகும் அப்படின்றத தினசரி நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். பிளாங்க் செக் எழுதாத. என்னைக்குமே எனக்கு காசு இல்ல எனக்கு இது பத்தல, இல்ல எனக்கு இது தேவைப்படல அப்படின்றத தப்பி தவறி ஒரு மெசேஜா கூட டைப் பண்ணாத. அது ஆல்ரெடி இருக்கிற லாஸை மல்டிப்ளை பயங்கரமா பண்ணும். நீ எந்த விஷயத்த நம்புறியோ அது பல நாள் கழிச்சு கூட வரலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா நீ நம்புற அந்த ஒரு விஷயத்த என்னைக்குமே பல நாட்கள் கழிச்சு மாத்திரக்கூடாது. ஏன்னா அப்படி மாத்தினா இந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்கள்ல வர வேண்டிய நல்லதை இந்த எண்ணங்கள் மூலமா நியூட்ரலைஸ் பண்ணிடும். எப்பவுமே ப்ராஸ்பெரிட்டி, ஹெல்த் அண்ட் சக்சஸ் இதை டெபாசிட் பண்ணிட்டே இரு உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல. இதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானாவே உனக்கு நாட்கள் போக கிடைக்கும். இன்னொருத்தர் பார்த்து நீ பொறாமப்படுறதும் கோவப்படுறதும் தானாவே உனக்கு வர வேண்டிய சொத்தை தள்ளி வச்சிரும்.
ஸோ இன்னொருத்தர்கிட்ட சொத்து இருக்கிறத பார்த்தேன்னா எப்பவுமே அவங்கள பார்த்து சந்தோஷப்படு. அவங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்கன்னா நானும் நல்லா வளருவேன் அப்படின்னு நம்பு. அவங்களோட பாதை தான் உன்னோட வழிகாட்டி. நானும் அடுத்த லெவலுக்கு அது மூலமா போவேன் அப்படின்னு யோசி. உன்னை சுத்தி இருக்கிறவங்க கூட நீ நல்ல மென்டல் டேர்ம்ஸ்ல இருந்தேன்னா, அவங்கள நம்புனேன்னா, கண்டிப்பா உன் மனசுல இருக்கிற அத்தனை தடையும் தள்ளி உனக்கு தேவையான சொத்துக்கள் உன்கிட்ட வந்து சேரும். பாகம் 10. செல்வந்தராவது உங்களது பிறப்புரிமை. யுவர் ரைட் டு பி ரிச். நீ ஒரு பணக்காரனா வாழ தான் இங்க பிறந்திருக்க. உனக்கு உன் வாழ்க்கை சந்தோஷமாவும் சுதந்திரமாவும் ஜாலியாகவும் இருக்கணும். இங்க யாருமே உடஞ்சு போகவோ இல்ல ஏழையா இருக்கவோ இல்ல மன கஷ்டப்படவோ பிறக்கவே இல்லை. நீ இங்க பிறந்ததுக்கு நீ சுதந்திரமாவும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் உன்கிட்ட இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கிறதும் சுதந்திரமா இருக்கிறதும் பணக்காரனா இருக்கிறதும் இது இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப தேவையான விஷயம். அது நல்லது மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல விஷயம். நீங்க காசு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சிம்பிள். எதுக்கான சிம்பிள்? எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக. அதுக்கு பதிலா நம்ம இன்னொரு விஷயம் வாங்கிக்கிறதுக்காக. உன் பாடியில பிளட் ஃப்ரீயா சர்க்குலேட் ஆகும்போது நீ ஹெல்த்தியா இருக்க. அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையில காசு ஃப்ரீயா சர்க்குலேட் ஆனா நீ வெல்த்தியா இருப்ப. நம்ம மணின்னு யூஸ் பண்ணது பல விஷயங்களா பல காலங்களா யூஸ் பண்ணிருக்கோம். அது சால்ட்டா இருந்தாலும் சரி, கோல்ட் காயின்ஸா இருந்தாலும் சரி, இல்ல அரிசியா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம அதை காசா யூஸ் பண்றோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆட்டை கூட மணியா யூஸ் பண்ண இந்த உலகத்துல இன்னைக்கு நம்ம செக்கில் காசு எழுதி கொடுத்துட்டு நம்ம ஆட்டை வந்து நம்மளுக்கு தேவையான விஷயத்துக்கு இங்க விற்கிறது இல்லை. ஸோ மணியோட வேல்யூ என்னைக்கும் மாறிட்டே இருக்கும். அதனால மணிக்கு வேல்யூ இல்லை, ஆனா நம்ம மைண்ட் செட்டுக்கு தான் வேல்யூ இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மள பணக்காரனா மாற்றும். நம்மளோட மைண்ட் செட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபைனான்ஷியல் வெல்த்தை மட்டும் சொல்ற ஒரு விஷயம் கிடையாது. அது நம்ம ஸ்பிரிச்சுவல் அண்ட் மென்டல் ஹெல்த்தையும் தர ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன் சில பேருக்கு காசு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசு அப்படிங்கிற விஷயம் கெட்டது, அதுதான் எல்லா தீமைகளுக்கும் காரணம் அப்படின்னு மாத்தி மாத்தி நம்மளோட ரிலீஜியன்ஸ்லயும் நம்மளோட புக்ஸ்லயும் சொல்லி தரப்படுது. சோ ஒரு விஷயத்தை நீ கெட்டதுன்னு நினைக்கும் போது உன்னால எப்படி அதை உன் பக்கத்துல கொண்டு வர முடியும்? ஒரு விஷயம் நீ நல்லா இல்லைன்னு நினைக்கும் போது எப்படி உன் மைண்ட் அதை ஒத்துக்கும்? அதனாலதான் பல பேர் காசு தேடி போனாலும் அவங்களுக்கு அந்த காசு கிடைக்கிறதே கிடையாது. ஆனா அதே நேரத்துல மணி எந்த அளவுக்கு நம்ம ஈவில் நினைக்கிறோமோ அது மட்டும் நினைக்காம காசு தான் இந்த வாழ்க்கையில எல்லாமே, அது இருந்தா எனக்கு எல்லாமே கிடைச்சிடும் நினைக்கிறதும் முட்டாள்தனம். ஏன்னா நீ கேட்கிற மாதிரி உன்னோட மைண்டு உனக்கு காசு கொடுத்துரும். ஆனா உன்னோட மைண்டுக்கு தேவையான பலவிதமான விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியம், நீ விடுற மூச்சு, ஏன் உனக்கு தேவையான அன்பு, இதெல்லாம் வந்து நீ ஜஸ்ட் காசு வச்சு எந்த விதத்திலையும் வாங்கவே முடியாது. இதனால உன் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இது உன் உடம்பே அஃபெக்ட் பண்ணலாம். சோ நமக்கு தேவையானது ஜஸ்ட் காசு மட்டும் இல்ல, ஆனா அது கூட சேர்ந்து வர்ற ஒரு பேலன்ஸ்ட் லைஃபும் கூட. பாவர்ட்டி அப்படிங்கிறது ஒரு மென்டல் டிசீஸ். ஏன்னா நம்ம எப்பவுமே நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சேர்த்து தான் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம காத்து, நமக்கு தண்ணி, நம்மளோட வீடு, நமக்கு தேவையான மக்கள், இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டே இருக்காங்க. இதை விட ஒரு ரிச்சான விஷயம் இந்த உலகத்துல கிடையாது. இதெல்லாம் இருந்தாதான் நீ அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில போக முடியும். ஆக மொத்தம் இந்த உலகத்துல ஏழை அப்படின்றது நேரடியா எவனுமே கிடையாது. ஆனா நம்ம பிறக்கும் போது வச்சிருந்த சொத்தை வச்சு எவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில வளர்றோம் அப்படிங்கிறது தான் உங்களோட முக்கியமான கேள்வி. நம்ம என்னைக்குமே காசை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அது எப்படி நமக்கு பயன்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லா சயின்டிஸ்டுக்குமே தெரியும், நம்ம கையில வச்சிருக்கிற கோல்டுக்கும் சில்வருக்கும் நம்ம கையில வச்சிருக்கிற தண்ணிக்கும் அது இல்லாம நம்மளோட காசுக்கும் இருக்கிறது ஒரே ஒரு அடிப்படையான விஷயம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆட்டம்ஸ்னால தான் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம நீங்க காசை வச்சு திருப்பியும் இந்த மாதிரி பொருளை தான் வாங்க போறீங்களே தவிர உன் காசே உன்னோட நேரடியான வாழ்க்கையை மாற போறது இல்ல. சோ இதை புரிஞ்சவன் தான் காசை சரியா ஹேண்டில் பண்ணுவான். அவனுக்கு பலவிதமான சொத்துக்கள் அவன் வாழ்க்கையில குமியும். இப்போ ஒரு சின்ன பையன் ஒருத்தன், அவனுக்கு பயங்கரமான ஆசை, ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா அவனுக்கு வாழ்க்கையில பயங்கரமான ஏழையா இருந்தான். இருக்கும் போதும் அவன் பலவிதமான டாக்டர் வீட்டுக்கு போய் நான் உங்களோட எக்யூப்மெண்ட்ஸை கிளீன் பண்ணி தரேன், உங்களோட இடத்த கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வேலை செய்ய ஆரம்பிச்சான். பல மாசத்துக்கு அவன் ஒவ்வொரு தடவையும் வேலை செய்யும் போது அவன் அந்த டாக்டர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த டிப்ளமோ டிகிரி சர்டிபிகேட்டை பார்ப்பான். இந்த மாதிரி ஒரு நாள் நானும் ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சான். இந்த நினைப்பே அவனை ரொம்ப அழகா ரொம்ப நேர்மையா வேலை செய்ய வச்சது. இதுல இருந்த ஒன் ஆஃப் த டாக்டர்ஸ் அவன் எப்படி வேலை செய்யறாங்கிறத பார்த்துட்டு அவனோட தூய்மையை பார்த்துட்டு அவனை அவரோட பர்சனல் அசிஸ்டண்டா அப்பாயிண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரே அந்த பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு அந்த பையன் இன்னைக்கு ஒரு பெரிய டாக்டரா இருக்கான், மான்ட்ரல், கனடால. சோ எதுவுமே இல்லாத ஒரு சாதா பையன் அவன் பணம் வேணும்னு மட்டும் நினைக்கல, ஆனா அதை எப்படி சம்பாதிக்க முடியும் நினைச்சதை அவன் வாழ்க்கையில அச்சீவ் பண்ணி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான். இப்படிதான் உனக்கு தேவையான சொத்துக்களை உன் வாழ்க்கையில வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. ஆனா இது அத்தனையிலயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னைக்குமே உனக்கு எதுவுமே இந்த வாழ்க்கையில ஃப்ரீயா கிடைக்காது. நீ ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நீ முதல்ல தர தெரிஞ்சுக்கணும். நீ எவ்வளவுக்கு அவ்வளவு சொத்து நீ குமிச்சிட்டே வரியோ அந்த அளவுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட கான்சென்ட்ரேஷன், உன்னோட லவ், உன்னோட அஃபெக்ஷன், உன்னோட காசு, உன்னோட டைம் எத்தனை பேருக்கு எவ்வளவு தெரியும் அது உனக்கு திருப்பி வந்து சேரும். உன் வாழ்க்கையில எதை நீ ஆல்ரெடி கொடுத்திருக்கியோ அது இப்போ உனக்கு கிடைக்கும். இப்போ என்ன கொடுக்குறியோ அது அப்புறமா நாளைக்கு கிடைக்கும். பாகம் 11. உங்கள் ஆழ்மனம் உங்கள் வெற்றி கூட்டாளி. யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆஸ் அ பார்ட்னர் இன் சக்சஸ். இங்க டாக்டர் மர்ஃபி சக்சஸ் குறிப்பிடுறது ஜஸ்ட் சக்சஸ் இல்ல, ஆனா நம்ம சக்சஸ்ஃபுல்லா வாழறது. அதாவது சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி இது எல்லாத்தோடையும் நமக்குள்ள இருந்து இதை வாழ்க்கை பூரா ரொம்ப நாளா அனுபவிக்கிறது. இந்த சக்சஸை நம்ம ரீச் பண்ணணும்னா டாக்டர் மர்ஃபி நமக்கு 3 ஸ்டெப் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீ முதல்ல உனக்கு எது பிடிக்குமோ அதை நீ செய்ய ஆரம்பிக்கணும்.
நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை லவ் பண்ணாதான் அதில் நல்லா வேலை செய்ய முடியும். நமக்கு பிடிச்சது செய்யறது தான் நம்மளோட சக்ஸஸே. இப்போ ஒரு சர்டிஃபிகேட்காக ஒரு டாக்டர் ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா அவங்க நிறைய கன்வென்ஷன்ஸ், நிறைய ஸ்டெரைல் கிளீனிங்ஸ், நிறைய ரூல்ஸ், நிறைய ரெகுலேஷன்ஸ், நிறைய தூக்கமின்மை, டைம் கீப்பிங் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதே ப்ரொஃபஷனை அவங்க பிடிச்சி செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருந்தாலும் அவங்க ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட வேலை செய்வாங்க. அதுதான் நமக்கு முக்கியமான சக்ஸஸ். ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எனக்கு என்ன பிடிக்கும், இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும், இந்த வாழ்க்கையில் என்னோட பர்பஸ் என்ன, என்னால் எந்த விஷயத்தை சுலபமாக செய்ய முடியும், சந்தோஷமாக செய்ய முடியும் அப்படின்றத கேட்டுகிட்டே இருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு காட்டும். அந்த விஷயத்தை என்ன நடந்தாலும் செய்ய ஆரம்பிங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பிரான்ச் எடுக்கிறீங்களோ, எந்த இடத்துல வேலை செய்ய போகிறீங்களோ அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கள். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பையன் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஷன் எடுக்கிறான் அப்படின்னா அவன் அந்த பிரான்ச்சில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது எது தெரிஞ்சுக்கணும், எது தெரிஞ்சுக்கூடாது, எந்தெந்த கெமிக்கல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும், அது எங்கெங்கே யூஸ் ஆகும், ஏன் யூஸ் ஆகாது, அதை எல்லாத்தையும் தாண்டி நான் இந்த பிரான்ச்சுக்காக என்ன பண்ண முடியும், நான் இது மூலமாக மற்றவங்களுக்கு, எனக்கும் இந்த உலகத்துக்கும் நான் என்னால் என்ன தர முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த பர்சன் இந்த உலகத்துக்கு சர்வ் பண்ண தயாராக இருக்கணும். அப்படி சர்வ் பண்ணுறவன் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட்டாக வருவான். நீ கிரேட்டஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் ஒரு சாதா வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கும் பல விதமான வித்தியாசம் இருக்குது. கடந்து போகிறது பேர் சக்ஸஸ் கிடையாது. நீ முழுமை அடைஞ்சு வாழற வாழ்க்கை பேர் தான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். இப்போ மூணாவது ஸ்டெப். இந்த மூணாவது ஸ்டெப் தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஏன்னா நீ எவ்வளோக்கு அவ்வளோ ரிசீவ் பண்ணுறியோ, நீ எவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக மாறியோ, நீ எவ்வளோக்கு அவ்வளோ இந்த யூனிவர்ஸோட இன்ஃபினிட் பவரை யூஸ் பண்ணிக்கிறியோ, நீ எவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட சப்கான்ஷியஸ் பவரை யூஸ் பண்ணிக்கிறியோ, நீ அது மற்றவங்களுக்கும், உனக்கு அடுத்த வர்ற காலகட்டத்தில் இருக்கிற மக்களுக்கும், உனக்கு அடுத்த இருக்கிற பீப்புளுக்கும், உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எப்படி நீ திருப்பியும் தரப்போறங்கிறது தான். நீ எப்போ தரியோ அதை அவங்க ரிசீவ் பண்ணி திருப்பி இந்த உலகத்துக்கும் மற்றவங்களுக்கும் அவங்க கொடுப்பாங்க. இது ஒரு சர்க்கியூட், இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் உடையாம பார்த்துக்க வேண்டியது உன்னோட வேலை. அப்போதான் ரொம்ப காலம் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வ. இல்லைனா உன் லைஃப்ல சில டைம்ஸ் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் நடந்து அதில் உன் லைஃபுக்கு லிமிடேஷன்ஸும் சிக்னஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு காரணம் நீ மோசமா போகணும் அப்படின்றது இல்லை. ஆனா நீ இயற்கையோட விதியை உடைச்சனா, அந்த சைக்கிள் உடைச்சனா அது உனக்கு சர்வ் பண்ணாது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சக்சஸ் இருந்தாலும் அந்த சக்சஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் என்னைக்குமே நல்ல சைக்கலாஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருப்பான். அதாவது மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் நல்ல புரிதல் வச்சிருப்பான். என்னைக்குமே உங்களோட கற்பனைகளையும் உங்களோட கனவுகளையும் ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. அப்போதான் ஒருத்தரால அங்க போய் அடைய முடியும். என்னைக்கு உன்னோட உணர்வும் உன்னோட நம்பிக்கையும் ஒன்னா ஃபியூஸ் ஆகுதோ அன்னைக்கு உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் ஆகும். அப்போ உனக்குள்ள இருக்கிற சக்தி வெளில வந்து அன்பிலீவபிள் மிராக்கிள்ஸ் நடக்கும். இப்போ உனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அந்த ப்ரொமோஷன் கிடைச்சோன்னு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உனக்கு ட்ரீட் பண்ணுவாங்க, உன்னோட வைஃப் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, உன்னோட ஃபேமிலி எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, அது வந்தக்கப்புறம் உனக்கு என்ன விதமான வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத நல்லா கற்பனை பண்ணிப்பாரு, அதை இமேஜின் பண்ணிப்பாரு, அதை அனுபவிக்கப்பாரு. உன் மனசுல இருந்தே ஒரு படம் மாதிரி உன் மைண்ட் அந்த சக்ஸஸோட ஃப்ரீக்வன்சிக்கு போகணும். அப்போ உன்னோட ப்ரேயருக்கு பதில் வரும். இப்போ நீ இன்கேஸ் ஒரு வீடை வைக்க போற, இல்ல உனக்கு தேவையான ஒரு பொருளை விற்க போற அப்படின்னு இருந்தா, அந்த பொருளை யார் வாங்குறாங்களோ அவங்க என்கிட்ட வருவாங்க, நல்ல விலைக்கு வாங்கிட்டு போவாங்க அப்படின்றத நம்பு. உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டோர் ஹவுஸ். அதில் ஏகப்பட்ட மெமரி இருக்கு. அந்த மெமரியிலேருந்து எல்லாமே எனக்கு தேவையான பதில்கள் அத்தனையும் கிடைக்கும், அது என்ன தேடி வரும் அப்படின்றத நம்பு. நீ சக்ஸஸ் அப்படின்ற வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டே இரு. சக்ஸஸை உன்னோட லைஃப்ல ஃபீல் பண்ணு. உன் மைண்ட் எப்போ அதோட ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சி உனக்கு தேவையான அத்தனையுமே அட்ராக்ட் பண்ணும். நம்ம வாழ்க்கைன்றது எல்லாமே ஒரு வைப்ரேஷனை பொறுத்து தான். அந்த வைப்ரேஷன் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ அதுக்கு தேவையான அத்தனை விஷயமும் உனக்கு கிடைக்கும். பாகம் 12. அறிவியல் அறிஞர்கள் எப்படி ஆழ்மனதை பயன்படுத்துகின்றனர். சயின்டிஸ்ட் யூஸ் தி சப்கான்ஷியஸ் மைண்ட். பலவிதமான சயின்டிஸ்டுக்கு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு நல்லாவே தெரியும். இது எடிசன், மார்க்கோனி, கெட்டரிங், பாயின்கேர், ஐன்ஸ்டைன் இந்த மாதிரி பலவிதமான சயின்டிஸ்ட் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஃப்ரெட்ரிச் வான் ஸ்ட்ராட்னஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான கெமிஸ்ட் எப்படி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுத்தாருன்னு பார்ப்போம். பென்சைமோட ஃபார்முலா கண்டுபிடிக்க 6 ஹைட்ரஜன் ஆட்டமோ 6 கார்பன் ஆட்டமோ எப்படி ரீஅரேஞ்ச் பண்றதுன்னு புரியாம ரொம்ப நாளா முடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் ரொம்ப டயர்டாகி இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஆனா இது கண்டிப்பா இதோட பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு ஒரு நாளைக்கு லண்டன் பஸ் ஏறும்போது அவருக்கு ஒரு இமேஜ் வருது. ஒரு ஸ்னேக் அதோட வாலை கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. அந்த வால் கடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்னேக் ஒரு ரிங் ஃபார்மேஷன்ல இருக்கும். அங்க கிடைச்சது அவரோட ஆன்சர். இந்த அத்தனை ஆட்டம்ஸும் பென்சைன் ஃபார்முலாவை மாத்தி அங்கிருந்து கண்டுபிடிச்சாரு பென்சைன் ரிங். இந்த மாதிரி பலவிதமான சயின்டிஸ்ட் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி பலவிதமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நிக்கோலா டெஸ்லா. அவரோட ஒன் ஆஃப் த இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் நான் இமேஜின் பண்ண எந்த விதமான இன்வென்ஷனும் நான் நினைக்காதபடி போனதே கிடையாது. 20 வருஷத்துக்கு நான் என்ன இமேஜின் பண்றேனோ அதுதான் என் இன்வென்ஷன்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபெட்ரிக் பிராண்டிங் அப்படின்ற இன்னொரு சயின்டிஸ்ட், அவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல பிசிஷியன், அப்புறம் இன்னொரு ரொம்ப நல்ல சர்ஜன். அவர் அந்த டைம்ல மெடிக்கல் ரீஜன்ல நிறைய விஷயம் தெரிஞ்சும் அவருக்கு இந்த டயபெட்டிக்ஸ்க்கு என்ன கியூர்னே தெரியாம ரொம்பவே முழிச்சிட்டு இருந்தாரு. இது பல வருஷமா இதை பத்தி சயின்டிபிக்கலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா அதுக்கேத்த ஆன்சர் அவருக்கு ரொம்ப வருஷமா கிடைக்கல. ஒரு நாளைக்கு இப்படி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாரு. அந்த தூக்கத்துல ஆனா அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து சொல்லுச்சு, பான்கிரியாட்டிக் கிளாண்ட்ஸ்ல இருக்கிற ரெசிடியூவை நாய் கிட்ட இருந்து எடுத்து டெஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு. அந்த தூக்கம் கொடுத்த பதில் தான் வந்தது இன்சுலின்.
அது மூலமா தான் பலவிதமான பேஷண்ட்ஸ்க்கு இன்னைக்கு உலகம் பூரா டயபெட்டிக்ஸை சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் ஆர்கியாலஜிஸ்டும் பேலண்டாலஜிஸ்டும் எல்லாருமே சேர்ந்து பலவிதமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறாங்க. செதஞ்சு போன ஃபாசில்ஸை வச்சு ஒரு வரலாறே எழுதுறாங்க. அவங்களோட சப்கான்ஷியஸ் பவர் இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம வரலாறை பத்தி எதுவுமே புரிஞ்சிருக்காது. நீ எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கும்போது அதோட சொல்யூஷனுக்கு நீ டிவோட்டடா இருக்கும்போது உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு கேதர் பண்ணி அழகா உன் கான்ஷியஸ் மைண்ட் கொண்டு வந்து கொடுக்கும். உனக்கு தேவையான அத்தனை பதிலும் எப்பவுமே ஓவர் நைட்ல கிடைச்சிடாது. நீ தினசரி உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட அதுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் இது உடஞ்சு உனக்கு தேவையான பதில் உன்கிட்ட வந்து சேரும். ஆனா நீ எப்போ பார்த்தாலும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா உனக்கு வர வேண்டிய பதில் டிலே ஆகும். இது ஒரு சின்ன மேஜரான ப்ராப்ளம். ஏன்னா உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட ஆன்சர் இருக்கு, அதுக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ அதை ஓப்பன் பண்ணணும்னா நீ அதுக்கேற்ற ஸ்பேஸை கொடுத்தாகணும். உனக்கு தேவையான பதில் இப்போ உன் கையில இருக்கு அப்படின்றத நம்பு. உன் சப்கான்ஷியஸ் கண்டிப்பா அதுக்கேற்ற பதில உன் கையில கொடுக்கும். அந்த ஃபீலிங் எப்போ உன்கிட்ட கம்ப்ளீட் அடையுதோ அப்போ சப்கான்ஷியஸ் அந்த ஆன்சரை ஓப்பன் பண்ணும். இந்த விஷயங்கள்லாம் நடக்க உன்னோட கைடன்ஸ்க்கான சீக்ரெட் என்னன்னு பார்த்தனா உன்னோட மென்டல் டிவோஷன் தான். நீ எந்த அளவுக்கு அந்த பதில் வேணும் அப்படின்றதுக்கு டிவோட்டடா இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னோட இன்னர் அவேர்னஸ், அது மட்டும் இல்லாம உன்னோட தேவைகள் அத்தனையுமே உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ உனக்குள்ள இருக்கிற இந்த பவரை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணும்போது நீ என்னைக்குமே தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது ஷாரா உனக்கு வாழ்க்கையில அமைதியும் சரியான பாதையும் மட்டும்தான் கொடுக்கும். பாகம் 13. ஆழ்மனதை உபயோகித்து உறக்கத்தின் அற்புத பலன்களை பெறுவது எப்படி? யுவர் சப்கான்ஷியஸ் அண்ட் தி வண்டர்ஸ் ஆஃப் ஸ்லீப். நம்ம தினசரி நம்மளோட 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூக்கத்துக்கு மட்டுமே ஒதுக்குறோம். அதாவது 1/3 ஆஃப் அவர் லைஃப் வெறும் தூக்கத்துக்கு மட்டும் போகுது. நம்ம தூக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிவைனான ப்ராசஸ். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம தான் தூங்குறோமே தவிர நம்மளுக்குள்ள இருக்கிற எந்த விதமான சிஸ்டமும் தூங்கல, ரெஸ்ட் எடுக்கல. அதுக்குள்ள இருக்கிற சிஸ்டம்ஸ் அத்தனையுமே இயங்கிட்டு தான் இருக்கு. நமக்கு 24 மணி நேரமும் நம்மளோட ஹார்ட், நம்மளோட லங்ஸ், நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், ஈவன் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம சாப்பிட்டு தூங்கும்போது நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுவே நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான மிராக்கிள் தான். எப்படி ஒரு மிராக்குலஸான விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். அது இல்லாம நம்ம தூங்கிட்டு வேற ஒரு விஷயம் இயங்கறதுக்கான சான்ஸ் எதுவுமே கிடையாது. சோ நம்மளை தாண்டி நமக்குன்னு ஒரு பவர் நமக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுவே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கான ஒரு பெரிய ப்ரூஃப். இதனாலதான் நம்ம தூங்கும் போது நமக்கு கிடைக்கிற பலவிதமான பதில்கள் மிராக்குலஸான பதில்களா இருக்கு. டாக்டர் ஜான் பிக்லோ, ஒரு ஃபேமஸான ரிசர்ச் அத்தாரிட்டி, நம்ம தூக்கம் அப்படின்றது நம்மளோட இயற்கையோட கனெக்ட் பண்ற ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டாக்டர் பிகேலோ நம்ம உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லாம நம்ம மனசுக்கும் நம்ம சோலுக்கும் தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்மளுக்கு இந்த தூக்கம் மூலமா தான் கிடைக்குது. எனக்கு நான் நினைக்காதபடி என்னோட நம்பிக்கையில அவ்வளோ ஸ்ட்ரென்த் எனக்கு கிடைச்சது இந்த தூக்கம்னால அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம தூக்கம்ன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் பிரேயர். அது மூலமா தான் நம்ம பாடி, நம்ம லைஃப், நம்ம மைண்ட் எல்லாமே ரீஜெனரேட் ஆகுது, ரீசெட் ஆகுது. இன்னும் சொல்ல போனா அது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிரேயர்ஸ் சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. நமக்கு தூக்கமின்மை அப்படின்றது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம தூங்கலனா ரொம்ப மூடியா மாறுவோம், நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்காது, டைஜஷன் ஒன்று ஃபாஸ்ட் ஆகும், இல்ல இன்டைஜஷன் நமக்கு அதிகமாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா நம்ம ஒரு முக்கியமான ஃபார்ம் ஆஃப் பிரேயரை ஸ்கிப் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு கொடுக்க வேண்டிய தேவையான ப்ராசஸையும் தடுக்கிறோம். இதனாலதான் நமக்கு தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சொல்ல போனா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது ஒவ்வொரு மனுஷனும் தூங்கணும்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. இன்னும் சொல்ல போனா தூக்கமின்மை அப்படின்றது நம்மளோட மெமரியில கை வைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பெர்செப்ஷன், நம்மளோட ரீசனபிள் திங்கிங், ரேஷனல் திங்கிங் மேலேயும் கை வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம நம்ம தூக்கம் நமக்கு தேவையான கவுன்சிலிங்கும் நமக்கு தரும். தூக்கம் தான் நம்ம மனசுக்கும், நம்ம ஆத்மாக்கும், நம்ம உடம்புக்கும் நம்ம கொடுக்குற ஒரு விதமான ஆறுதல். உன்னோட ஸ்லீப் அப்படின்றது உன்னை பலவிதமான டிசாஸ்டர்ல இருந்து கூட காப்பாத்தும். சொல்ல போனா வார்ஸை கூட தடுக்கும். உன்னோட ஃபியூச்சர் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள தான் இருக்கு. உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுதோ அது நீ அடுத்து செய்ய போற பல விஷயங்களை, பல எண்ணங்களை, பல சாய்ஸஸை அதுதான் முடிவு பண்ணுது. ஆனா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை கிளீனா ஆக்சஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தூக்கம். சோ நம்ம வாழ்க்கைக்கும் நமக்கும் எவ்வளவு முக்கியமான ஒரு தேவைப்படுற விஷயமா இருக்குன்னு நீங்க இப்போ புரிஞ்சுப்பீங்க. டாக்டர் ஹெச்வி ஹெல்ப்ரெக்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியால ஒர்க் பண்ற இந்த ப்ரொஃபசர் முக்கியமான ரிசர்ச்ல இருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் ஒரு சாட்டர்டே ஈவினிங் ஒரு 2 ரிங்ஸை என்னோட ஃபிங்கர்ல போட்டுட்டு இருந்தேன். எதுக்குன்னா இந்த ரிங்ஸ் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க தெரியாம. அது பாபிலோனியன்ஸோட ஏதோ ஒரு ஃபிங்கர் ரிங்னு மட்டும் தெரியும். ஆனா என்னால ஒரு டைமுக்கு மேல முடியல. மிட் நைட் என்னால டயர்ட் தாங்க முடியாம நான் படுத்துட்டேன். ஆனா படுத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு, என் கனவுல ஒரு பிரீஸ்ட் ஒருத்தர் வந்தாரு. அவர் ஒரு முக்கியமான டெம்பிள் கூட்டு போனாரு. அந்த காடோட ஸ்டாச்சு கீழே 4 ரிங்ஸ் கடந்தது. அந்த 4 ரிங்ஸ் எது அப்படின்னு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுல 2 ஃபிங்கர் ரிங்ஸ். அது ஆல்ரெடி என்னோட புக்ல நான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அதை சொல்லிட்டு நீ வச்சிருக்கிற இன்னொரு 2 ரிங்ஸ் அது இயரிங்ஸ் தவிர அது ஃபிங்கர் ரிங்ஸ் கிடையாது, அது இந்த காட் ஸ்டாச்சுல இருக்கும், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த கனவுக்கு அப்புறம் நான் எழுந்திருச்சு அதை பாக்குறேன். அது பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது அத்தனையுமே உண்மை. அது மட்டும் இல்லாம இது ப்ரூஃபோட அந்த ஸ்டாச்சுல இருந்தது. அப்போ எனக்கு தேவையான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வியந்து போய் சொல்றாரு டாக்டர் ஹெல்ப்ரெக்ட். இன்கேஸ் உங்களுக்கு நைட்டு சுத்தமா தூக்கம் வரல, அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கீங்களா, நான் சொல்ற ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. என்னோட கால்கள் ரிலாக்ஸ்டா இருக்கு, என்னோட கைகள் ரிலாக்ஸ்டா இருக்கு, என்னோட கழுத்து ரிலாக்ஸ்டா இருக்கு, என்னோட பிரெயின் ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்கு, என்னோட முகம் சாதாரணமா இருக்கு, என்னோட கண்கள் நல்ல ரெஸ்ட்ல இருக்கு, என்னோட மனசும் என்னோட உடம்பும் ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்கு,
அது மட்டும் இல்லாம என்னை சுத்தி இருக்கிறவங்கள நான் எப்பவும் மன்னிச்சு விட்டுட்டேன். அதனால நான் இப்போ நிம்மதியா இருக்கேன். என்ன சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்காங்க. அதனால என்ன சுத்தி எப்பவுமே செக்யூரிட்டி இருக்கு. இது மட்டும் இல்லாம என்கிட்ட என்னோட டிவைன் பவர் என்னோட கனெக்ட் ஆயிருக்கு. என்ன சுத்தி இருக்கிற லவ்வும் லைஃபும் என்ன பயங்கரமாவே ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன சுத்தி ஒரு பெரிய சர்க்கிள் ஆஃப் லவ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. நான் என்னைக்குமே என்ன சுத்தி இருக்கிற விஷயங்களை பார்த்து பயப்படுறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தோட ஆர்ட் எனக்குள்ள இருக்கு. நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்க போறேன். நாளைக்கு சந்தோஷத்தோட எழுந்திரிக்க போறேன். நாளைக்கு நான் எழுந்திரிக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியும் அன்பும் என்னை சுத்தி இருக்கும். இதெல்லாம் சொல்லி நீங்க அஃபர்ம் பண்ணி தூங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான தூக்கம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. பாகம் 14. ஆழ்மனதை உபயோகப்படுத்தி இல்லற பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி? யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் மெரிட்டல் ப்ராப்ளம்ஸ். நம்மளோட மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்காததுதான் பலவிதமான இல்லற வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையா மாறுது. லா ஆஃப் மைண்ட் வச்சு ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை கண்டிப்பா நம்மளால தீர்க்க முடியும். நம்ம எப்பவுமே டிவோர்ஸை தடுக்க முடிஞ்ச முக்கியமான நேரம் எப்போன்னு பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே. அதுக்காக நம்ம ஒரு மோசமான சிச்சுவேஷனை விட்டு வெளில வரக்கூடாதுன்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது. முதல்ல அந்த மோசமான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ஏன் வருது அண்ட் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு உண்மையான காரணம் என்ன, அதாவது பிரச்சனையே உண்மையா என்ன, அதோட வேறடி என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மேரிட்டல் லைஃபுக்கு நடுவில் நடக்கிற டிவோர்ஸ், செப்பரேஷன் அண்ட் பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரே காரணம் என்னன்னா லேக் ஆஃப் நாலேஜும் அண்ட் கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இல்லாதது தான். ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு ஆத்மார்த்தமான விஷயம் தான். அது ஒரு இதயத்தை சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா நம்ம இதயத்துல தான் அன்புன்ற ஒரு விஷயம் பூட்டி இருக்கு. ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை அவளோட சோஷியல் பொசிஷனுக்காகவும் அவனோட ஈகோக்காகவும் கல்யாணம் பண்ணா அது ரொம்ப தவறான விஷயமா முடியுது. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க லவ், சின்சியாரிட்டி அண்ட் ஹானஸ்டி இது எதுவுமே இல்லாம போயிடுது. அதே மாதிரி ஒரு பெண்ணும் எனக்கு செக்யூரிட்டி வேணும், அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இனிமே வேலை செய்யக்கூடாது, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்கன்னா அது ஒரு தவறான இடத்துல முடிஞ்சிடும். அது காரணம் அவங்களோட லா ஆஃப் மைண்டை கரெக்டா யூஸே பண்ணல. என்னைக்குமே மேரேஜ்ல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல பெர்ஃபெக்ட் சின்சியாரிட்டி அண்ட் ஹானஸ்டி இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த மேரேஜ் நல்லா இருக்கும். அது வேணும்னா அவங்களுக்கு நடுவுல உண்மையான அன்பு இருக்கணும். ஒரு நல்ல ஹஸ்பண்டையும் ஒரு நல்ல ஒய்ஃபையும் நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னா ஒரு சேர்ல உட்காந்து நம்ம அமைதியா நம்மள ரிலாக்ஸ் பண்ணி தினசரி ஒரு 5 நிமிஷம் எனக்கு இந்த மாதிரி இந்த விதத்துல இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் வேணும், இல்ல இந்த மாதிரி இந்த விதத்துல இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வேணும்னு நம்ம அஃபர்ம் பண்ணணும். அது கண்டிப்பா நம்ம கிடைக்கும். இந்த உலகத்துல ஒரு மூலையில எனக்காக இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்காகவே இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு நீ நம்பணும். அண்ட் இது மட்டும் முக்கியம் இல்ல, அவங்களுக்கும் நான் தேவைப்படுற ஹஸ்பண்டா இருப்பேன், நான் தேவைப்படுற ஒய்ஃபா இருப்பேன் அப்படின்றத நீ நம்பணும். அந்த நம்பிக்கையை தரணும். அதுக்கேற்ற விஷயங்களை உனக்குள்ள பில் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற தாட்ஸையும் இமேஜினேஷனையும் அதுக்கேற்ற கேரக்டரையும் உனக்குள்ள பில் பண்ணிக்கணும். டாக்டர் மர்ஃபி கிட்ட ஒரு டீச்சர் ஒருத்தர் வராங்க. அவங்க வந்து கேட்கறாங்க, எப்பவுமே நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஆளுங்கெல்லாம் என்ன ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எப்பவுமே என் மேல என்னோட வாழ்க்கையை டிபெண்ட் பண்ணியிருந்து என்ன ரொம்ப தொல்லை பண்றாங்க, ஏன் எனக்கு அந்த டைப் ஆஃப் மென்னே வந்து அட்ராக்ட் ஆறாங்கன்னு கேட்கறாங்க. அப்போ டாக்டர் மர்ஃபி இந்த பர்சன் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாதா, ஏன் நீங்க அந்த பர்சனை மேரி பண்ணீங்க அப்படின்னு அந்த டீச்சர் கிட்ட கேட்கும்போது அந்த லேடி சொல்றாங்க, நான் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன், இப்படி ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். இதுல இருந்து டாக்டர் மர்ஃபி கண்டுபிடிச்சாரு அந்த லேடிக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டாமினன்ஸ் அண்ட் பெர்சீவியரன்ஸ் தான். இது உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு நல்லா இருக்கலாமே தவிர ஒரு மேரேஜ் லைஃபுக்கு நல்லது கிடையாது. இந்த ஒரு ரீசனாலே அவங்களுக்கு ரைட்டான பிரேயர்ஸ் போய் சேராம அவங்களோட டாமினன்ஸ்னாலே அவங்களுக்கு வர்ற கிஃப்ட்ஸை அவங்களே மிஸ் பண்ணிக்கிறாங்க. சோ டாக்டர் மர்ஃபி இவங்களுக்கு ஒரு விதமான பிரேயர் தராங்க. அந்த பிரேயர் இந்த லேடி தினசரி பண்றாங்க. அந்த பிரேயர் மூலமா நான் எனக்கு ஈக்குவலான ஒரு ஹஸ்பண்டை சூஸ் பண்ணிப்பேன், எனக்கு சந்தோஷமா இருக்கிற ஒரு ஹஸ்பண்டை சூஸ் பண்ணிப்பேன், நானும் டாமினன்ட்டா இருக்க மாட்டேன், அந்த பர்சனை ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ப்ரே பண்றாங்க. கண்டிப்பா எனக்கு லாயலா இருக்கிற ஒரு பர்சனும் ஹானஸ்டா இருக்கிற பர்சனும் வேணும், அதே மாதிரி நானும் இருப்பேன் அவங்க அஃபர்ம் பண்றாங்க. இது பல நாட்களா நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட டிவோர்ஸ் கிளியர் ஆகி அவங்களுக்கு ஒரு நல்ல டாக்டர் ஒருத்தர், ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஒருத்தர் ரொம்ப மாசம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்டா சேர்றாங்க. அப்போ டாக்டர் மர்ஃபி கிட்ட பல பேர் நாங்க டிவோர்ஸே பண்ணி கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் மர்ஃபி என்ன பதில் சொல்றாருன்னா, டிவோர்ஸ் அப்படின்றது ஒரு பர்சனலான விஷயம், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, அதுல எந்த விதமான டிசிஷனும் நான் எடுக்கவே முடியாது. சில பேருக்கு மேரேஜ் அப்படின்றதே நடந்துக்கூடாது, சில பேருக்கு மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் தேவையான நாலேஜும் தேவையான விஷயங்களும் சிலது இருந்திருக்கணும். டிவோர்ஸ் என்ற ஒரு விஷயம் நடக்குது. அது மட்டும் இல்லாம டிவோர்ஸ் என்ற விஷயம் நம்ம மனசுல தான் முதல்ல ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் தான் மத்த லீகல் ப்ரொசீடிங்லாம். நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த செப்பரேஷன் முதல்ல நடக்குது. நீ எனக்கு வேணாம், அதே மாதிரி நான் உனக்கு வேணாம் அப்படின்றத ஒரு மேரிட்டல் லைஃப்ல முதல்ல சொல்றதுனால தான் டிவோர்ஸுக்கு அது போகுது. ஆனா அப்படி பண்ணாம ஒரு விஷயத்தை பொறுமையா டீல் பண்ணி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு அதுக்கு நீங்க சாதாரணமா பேசினாலே முக்காவாசி நேரம் நீங்க அன்போடையும் அரவணைப்போடையும் சந்தோஷத்தோடையும் என்னைக்குமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. அண்ட் இருக்கிறதுலே பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரச்சனைகளை நம்ம கிட்ட வச்சுக்காததுதான். மேரேஜ்ல பல பேர் செய்யற பெரிய மிஸ்டேக் என்னன்னா நம்மளோட பிரச்சனையை எடுத்து தன்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசுறதுதான். இதே ஹானஸ்டியை நீங்க உங்க ஹஸ்பண்ட் இல்ல உங்க ஒய்ஃப் கிட்ட வச்சீங்கன்னா முக்காவாசி பிரச்சனை அங்கே சரியாக ஆரம்பிக்கும்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. இதுக்கு அத்தனைக்குமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்கு உண்மையா இல்லாததான். சோ நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் அலைன்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்மளுக்கு என்ன தேவை நமக்கும் புரியல, அதே மாதிரி நம்ம மத்தவங்களை எப்படி நடத்தணும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல.
ஒரு நல்ல மேரேஜ் லைஃபுக்கு நமக்கு தேவைன்றது ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் தான். அது ப்ரே அண்ட் ஸ்டே டுகெதர். அதாவது சேர்ந்து இரு, சேர்ந்து வேண்டிக்கோ அப்படின்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. அதுக்கு நீங்க 3 ஸ்டெப்ஸ் பண்ணா போதும். முதல்ல காத்தால எழுந்த உடனே நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, என்னோட வைஃபுக்கு, என்னோட பீப்புளுக்கு அன்பு தரேன் வேண்டிக்கோங்க. என்னைக்குமே முன்னாடி நாள் நடந்த விஷயத்தையோ அதுல இருக்கிற இரிட்டேஷன்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து அடுத்த நாளுக்கு எடுத்துட்டு போகாதீங்க. முதல்ல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எனக்கும் நான் அன்பு தரேன், மீதி அப்புறமா பார்த்து போன ஒரு முடிவுக்கு வாங்க. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆரம்பிக்கணும். 2வது ஸ்டெப், நீங்க எப்பவுமே ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்க யூனிவர்ஸ்க்கும் சொல்லுங்க, உங்க கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்க, நீங்க உயிரோட இருக்கிறது கூட. ஏன்னா அவங்களும் உங்களை ஒரு விதத்துல இன்டைரக்டா ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஒரு சின்ன சாப்பாடு உங்க டேபிள்ல வைக்கும்போது ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஒரு சமைச்சு தரும்போது தேங்க்ஸ் சொல்லுங்க. சமைச்சா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிட்டா அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணும்போது இது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பயங்கரமா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே ரெஜிஸ்டர் ஆகும். அது ஆகும்போது உங்களோட எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதை பயங்கர சந்தோஷமா மாத்தும். அண்ட் 3வது அண்ட் ஃபைனல் ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப், ப்ரே டுகெதர். நீங்களும் உங்க வைஃபும் சேர்ந்து உங்களோட பிரேயர்ஸை பண்ணுங்க. என்னைக்குமே பண்ணும்போது காம்ப்ளிமெண்டடான பிரேயர்ஸ் பண்ணுங்க. இது நைட்டு பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க சேர்ந்து பண்ணும்போது நீங்களும் அவங்களை வேல்யூ பண்றீங்கன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. இது உங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்டா இருந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அப்போதான் நீங்க ஒரு விஷயம் வேல்யூ பண்ணும்போது அதுக்கு தேவையான சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா அது பின்னாடியே வரும். ஒரு நல்ல மனசு இருந்தா ஒரு நல்ல மேரேஜ் நடக்கும் அப்படின்னு பைபிளே சொல்லியிருக்குன்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. பாகம் 15, ஆழ்ந்த மனதை உபயோகித்து மகிழ்ச்சியாய் இருப்பது எப்படி. வில்லியம் ஜேம்ஸ், ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி, என்ன சொன்னார்னா, 19th சென்ச்சுரியோட பிக்கஸ்ட் டிஸ்கவரி பிசிக்கல் சயின்ஸ் கிடையாது, அது சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர், ஃபெய்த்தோட டச் பண்ணது. அதாவது நம்ம ஆழ்மனதின் சக்தி நம் நம்பிக்கையோடு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு லிமிட்லெஸ் பவர் கண்டிப்பாக இருக்குது. அந்த லிமிட்லெஸ் பவரை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே ஓடும். நம்ம இருக்கிறதுலே சந்தோஷமாக பிறந்திருக்கலாம், நமக்கு இருக்கிறதுலே சந்தோஷமான கிராஜுவேஷன் இருந்திருக்கலாம், நமக்கு இருக்கிறதுலே சந்தோஷமான கல்யாணம் இருந்திருக்கலாம். நம்ம நினைக்காத ஒரு பர்சன் நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப் தொடங்கிருக்கலாம். நம்ம எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஜாப் நம்ம கிடச்சிருக்கலாம், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான காசு கிடச்சிருக்கலாம். இது எல்லாமே சந்தோஷம்தான். ஆனால் இது எல்லாமே தாண்டி போகிற அனுபவங்கள். இதெல்லாம் தாண்டி உன்னால உண்மையான சந்தோஷம் அப்படின்றத எதை அனுபவிப்பேன்னு பார்த்தேன்னா, உனக்குள்ள நீ எதை வேணா கடந்து போறதுக்கான சக்தி இருக்குன்னு நீ நம்புறது தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உன்னோட சந்தோஷம் உனக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிறது தான் இருக்கிறதுலே எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ். நம்ம எப்பவுமே ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்னா ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது வந்து ஒரு ஈவெண்ட்டோ இல்லைனா ஜஸ்ட் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டோ கிடையாது. ஸோ ஹாப்பினஸ் அப்படின்ற மைண்ட் செட்டை நீ எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவ? நீ பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலையும் பிரச்சனை பார்க்கறதுக்கு பதில் சொல்யூஷன்ஸ் பார்த்த, சொல்யூஷன்ஸ் விட ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தனா செமையா இருக்கும். நீ ஒரு நாள் சந்தோஷமா இருக்குமான்னு கேட்கறதுக்கு பதில் அந்த நாளில் என்னென்ன விஷயம் சந்தோஷமா இருக்குன்னு நீ கவனப்படுத்தினா தானாவே அந்த நாள் சந்தோஷமா மாறும். ஸோ ஹாப்பினஸ் அப்படின்னு இருக்கிறது ஒரு ஹேபிட். அந்த ஹேபிட் எப்போவுமே உன் கூட வச்சுட்டு இருந்த, அந்த ஹேபிட்டை எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். இதனால தான் பைபிளில் சொல்லியிருக்காங்க, எதெல்லாம் உண்மையும், எதெல்லாம் நியாயமும், எதெல்லாம் தூய்மையான விஷயமோ, எதெல்லாம் அன்பு சார்ந்ததோ, எதெல்லாம் நல்லதோ அதை தேடிப்போ. இருக்கிறதுலே பெரிய அறிவோ இல்லைனா இருக்கிறதுலே பெரிய வேண்டுதலோ இருந்தால் அது இதுவாக தான் இருக்கும். நீ தினசரி காத்தால எழுந்த உடனே நான் ஹாப்பினஸ் சூஸ் பண்ணுறேன், நான் இன்னைக்கு சக்ஸஸ் சூஸ் பண்ணுறேன், நான் இன்னைக்கு சரியான முடிவுகள் எடுப்பேன், நான் இன்னைக்கு சரியான செயல்களை செய்வேன், நான் இன்னைக்கு அன்பையும் நல்லதையும் அரவணைப்பையும் சூஸ் பண்ணுறேன், நான் இன்னைக்கு அமைதியை சூஸ் பண்ணுறேன், என் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எழுந்துறீங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு நாளைக்கு வர்ற ஒவ்வொரு சின்ன விஷயமும், ஒவ்வொரு சின்ன பிளெஸ்ஸிங்க்கும், நீங்கள் மூச்சு விடுறதுலேருந்து, நீங்கள் சாப்பிட்றதுலேருந்து, நீங்கள் இந்த நிமிஷம் நல்லா இருக்கிறதுலேருந்து, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த பிரச்சனை பெருசாகாமல் இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க. அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லுங்கள். இதெல்லாம் தாண்டி சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஆசை உனக்குள்ளே இருக்கணும். அது இருந்தால் தான் நீ அதுக்கேற்ற செயல்களை நீ செய்வ. இந்த உலகத்தில் பல பேர் நான் ஒரு மில்லியனர் ஆனக்கப்புறம் சந்தோஷப்பட போகிறேன், எனக்கு இந்த விஷயம் கிடச்சக்கப்புறம் நான் சந்தோஷப்படுவேன், இந்த விஷயம் சாதிச்சாதான் நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன், இல்லை இப்படி ஒரு பர்சனை நான் கல்யாணம் பண்ணாலோ இல்லை இவங்க கூட இருந்தாலோ தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறதுலே ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஆல்ரெடி சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே தான் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கிடைக்கும். நம்ம கிடைச்சக்கப்புறமும் சந்தோஷமா இல்லாமல் போகலாம், ஆனால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும். ஒரு சில பேருக்கு காசு இருக்கும்போது சந்தோஷமா இருக்காங்க, ஆனால் ஒரு சில பேர் அது எவ்வளோ இருந்தாலுமே சந்தோஷமா இல்லை. ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்காங்க, ஆனால் ஒரு சில பேர் எப்படி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சுத்தமாக சந்தோஷமா இல்லை. இந்த வித்தியாசம் ஏன் வருதுன்னா ஒரே காரணம் தான். உன்னோட சந்தோஷத்தோட கோட்டை அப்படின்றது உன்னோட எண்ணமும் நீ எப்படி ஃபீல் பண்றன்றதை பொறுத்து தான். சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங், அது என்னைக்குமே உனக்கு வெளில இருந்து கிடைக்காது, உனக்குள்ள இருந்து மட்டும்தான் கிடைக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு அமைதியான மனசுக்கான ஹார்வெஸ்டேஷன் தான். நீ என்னைக்குமே நல்ல விதமான எண்ணங்கள்லையும் நல்ல விதமான செயல்கள்லையும் கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டே இருந்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உன்னை சந்தோஷமாக மாற்ற ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் உன்னோட மனசும் அமைதியாகும், உன்னோட வாழ்க்கையும்
நிம்மதியா மாற ஆரம்பிக்கும். உன்னோட சந்தோஷத்துக்கு எந்த விதமான தடையும் இந்த வாழ்க்கையில கிடையாது. ஏன்னா இந்த வாழ்க்கைன்றது ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். அதாவது நீ எதை விதைக்கிறியோ அதுதான் உனக்கு கிடைக்க போகுது. ஸோ நீ உன்னோட எண்ணங்களை வித, உன்னோட சந்தோஷத்தை எடுத்துக்கோ. ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒருத்தன் இருக்கிறதுலே ஒரு பெரிய இடத்துக்கு போவான். அவனோட பெஸ்ட்டை உனக்கு தருவான். அப்படி ஹையஸ்டும் பெஸ்ட்டும் இருக்கிறவன் யாருன்னு பார்த்தனா நம்ம ஆண்டவன் தான். ஆனா அந்த ஆண்டவனோட கோட்டை உனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. பாகம் 16. ஆழ்மனதை உபயோகப்படுத்தி இணக்கமான மனித உறவுகளை உருவாக்குவது எப்படி? யுவர் சப்கான்ஷியஸ் அண்ட் ஹார்மோனியஸ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ். நீங்க இந்த புக்கை படிக்க படிக்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது ஒரு ரெக்கார்டிங் மிஷின் மாதிரி. அதுல நம்ம என்ன ரெக்கார்ட் பண்றோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு திருப்பியும் போட்டு காட்டப்படுது. இதனால தான் பைபிள்ல நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறோம்னா அந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. கிளியரா இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நீ எந்த விஷயம் இந்த உலகத்துல வேணும்னு நினைக்கிறியோ முதல்ல அந்த விஷயத்த நீ கொடு. நீ எந்த மாதிரி மக்கள் உன்கிட்ட நடந்துக்கணும்னு நினைக்கிறியோ முதல்ல அந்த மாதிரி மக்கள் கிட்ட நடந்துக்கோ. நீ எந்த மாதிரி இந்த உலகம் உன்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி இந்த உலகத்துக்கிட்ட நீ இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லெட்ஸ் சே நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க. உங்க ஆஃபீஸ்ல ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க கிட்ட தினசரி சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க வேலை சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை வருது. அவங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. அந்த நிலைமையிலையும் நீங்க அவங்க கிட்ட மோசமா நடந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அதுதான் ரிட்டர்ன் வரும். அவங்க எவ்வளவு மோசமா நடந்தாலும் நீங்க அன்பு கொடுத்தீங்கன்னா ஒரு நேரம் அது மாதிரி அவங்க கிட்ட இருந்தோ இல்ல வேற யாராவது கிட்ட இருந்தோ உங்களோட மோசமான நிலைமையில தேவைப்படும் போது அந்த அன்பு உங்களுக்கு திருப்பியும் வரும். அது இல்லாம நீங்க ஜஸ்ட் கோவமோ ஆத்திரமோ இல்லனா தேவையில்லாத நெகட்டிவ் ஆக்ஷன்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவங்கள மட்டும் அஃபெக்ட் பண்ணாம உங்க ரிலேஷன்ஷிப் மட்டும் அஃபெக்ட் பண்ணாம உங்களையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இதனாலதான் கோவம் அப்படின்ற ஒரு குவாலிட்டி இருக்கிறதுலே மோசமான குவாலிட்டியா சொல்றாங்க. கோவம்ன்றது நீ பாய்சனை குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிறவன் சாகணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி. உன் வாழ்க்கையில உன்னோட சந்தோஷத்துக்கு ஒன் ஆஃப் த மாஸ்டர் கீஸ் என்னன்னு பார்த்தேன்னா அது நீ மத்தவங்க கூட வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் தான். நீ முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா, நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ மத்தவங்களை எம்பத்தியோட நடத்துறோமோ, எந்த அளவுக்கு மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணலையோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கே சொந்தமா ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஏன்னா நீ ஒருத்தரை பத்தி நினைக்கிற அப்படின்னா அந்த எண்ணம் அவங்களது இல்ல, நம்மளுது. நம்ம தான் அவங்கள பத்தி நினைக்கிறோம். அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஆனா அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கே தவிர அதனால அவங்களுக்கு எதுவுமே ஆக போறது இல்ல. சோ நீ எப்படி இன்னொருத்தர் பத்தி யோசிக்கிற அப்படின்ற விஷயம் அவங்கள பத்தி சொல்ல போறது இல்ல, உன்னை பத்தி மட்டும் தான் சொல்ல போகுது. நீ அந்த நிமிஷம் உன்கிட்ட எப்படி ஃபீல் பண்றியோ அந்த ஃபீலிங்கை உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எடுத்துக்கிட்டு அதை தான் உன் வாழ்க்கைக்கு ரெசிப்ரோகேட் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாம நீ மத்தவங்கள பத்தி எப்படி யோசிக்கிறியோ அந்த மாதிரி தான் நீ உன்னை பத்தியே நினைக்கிற அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான நியூஸும் சைக்காலஜிஸ்ட் கொடுக்குறாங்க. நம்ம மைண்ட் அப்படின்றது ஒரு கிரியேட்டிவ் மீடியம். அதை நம்மளுக்கு சரியா பயன்படுத்த தெரியணும். இன்கேஸ் நீ யாரையாவது ஏமாத்தணும் இல்ல யார்கிட்டயாவது கொள்ளடிக்கணும், யாரையாவது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீ கொடுத்துக்கிற. ஏன்னா இந்த மாதிரி தாட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே லாஸ் அண்ட் லிமிடேஷனோட ஒரு நேச்சர். ஸோ அந்த நேச்சரை நீ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிற, அதை நீயே அனுபவிக்க ஆரம்பிக்கிற. ஸோ நீ இன்னொருத்தனை எப்படி நடத்துறியோ, நீ இன்னொருத்தன் கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதே தான் உனக்கும் திருப்பியும் சேரும். அதே தான் நீ உனக்கும் பண்ணிக்கிற. நீ எவ்வளோ கைண்டா இருக்கியோ, எவ்வளோ நல்ல பர்சனா இருக்கியோ அது கண்டிப்பா இந்த உலகத்துல உன்கிட்ட திருப்பியும் சேரும். நீ தான் இந்த உலகத்தோட திங்கர். ஸோ நீ எதை யோசிக்கிறியோ, இன்னொருத்தனை பத்தி எப்படி யோசிக்கிறியோ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நீ தான், அவங்க இல்லை. நீ என்னைக்குமே எமோஷனலா மெச்சூரா இரு. மற்றவங்க எப்பவுமே உன்கிட்ட இருந்து கொஞ்சமாவது வித்தியாசமா இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு உன்னை டிஸ்அக்ரி பண்ண எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு. அதே மாதிரி நீயும் அவங்க சொல்ற பல விஷயத்த கண்டிப்பா டிஸ்அக்ரி பண்ற ரைட்ஸ் உனக்கும் இருக்கு. ஆனா ஆஸ் அ பர்சனா அதை அக்செப்ட் பண்ணிக்க நீயும் தயாரா இருக்கணும். அப்போதான் இந்த உலகம் ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கும். நீ எந்த அளவுக்கு அவங்க சொல்ற விஷயத்த டிஸ்அக்ரி பண்றியோ அதே அளவுக்கு அவங்கள நீ ஒரு பர்சனா அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீ இந்த விஷயத்த அனிமல்ஸ் கிட்ட பார்க்கலாம். அனிமல்ஸ் எப்பவுமே ஒரு சின்ன விதமான பயத்திலே இருக்கும். ஏன்னா நம்ம அதை பார்த்து பயப்படுவோம். அந்த நிமிஷம் அதை நம்ம அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா நீ உண்மையாவே ஒரு அனிமலுக்கு அன்பு காட்டினா அது கண்டிப்பா உங்ககிட்ட ரிட்டர்ன் அன்பு காட்டும், என்னைக்குமே அட்டாக் பண்ணாது. சோ இந்த உலகத்துல எந்த அளவுக்கு அனிமல் சென்சிட்டிவோ அதே அளவுக்கு தான் உன்னை சுத்தி இருக்கிற ஹியூமன்ஸும் சென்சிட்டிவ் கூட. நீ என்னைக்குமே உனக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறல, அந்த விஷயம் மத்தவங்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கும். அப்போதான் உன்னை சுத்தி இந்த உலகத்துல அபண்டன்ஸ் இருக்கும். நீ இன்னொருத்தருக்கு பர்மிஷன் கொடுக்காம உன்னை யாராலையுமே இரிட்டேட்டோ இல்ல கஷ்டமோ படுத்த முடியாது. உன்னோட மைண்ட் இஸ் அ கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட். எதை அக்செப்ட் பண்ணிக்கணும், எதை அக்செப்ட் பண்ண வேணான்னு அதால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் உனக்கு தவறுதலான ஒரு விஷயம் நினைச்சாலும் உன்னால அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் நினைக்க முடியும். அன்பு தான் இங்க தேவைப்படுற எல்லாத்துக்கான பதில். அந்த அன்பு அப்படிங்கிறது நீ மரியாதை மூலமாகவும் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாகவும் மற்றவங்களுக்கு நல்லதா நடந்துக்கிறது மூலமாகவும் நீ இந்த உலகத்துக்கு தரலாம். இந்த உலகத்துல இருக்கிற கெட்டதுக்கோ இல்ல மற்றவங்க நினைக்கிற தீய விஷயத்துக்கோ அடிமையாயிடாத. மற்றவங்க தீயது பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணு. இந்த உலகத்துல உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரே விஷயம் அன்பு மட்டும்தான். நீ தரக்கூடிய ஒரே விஷயம் அன்பு மட்டும்தான். அதை ஒழுங்கா கொடுத்துட்டே இரு. உனக்கு என்ன பிளெஸிங் வருதோ அது மற்றவங்களுக்கும் கண்டிப்பா இந்த உலகத்துல கிடைக்கும். அன்புங்கிறது உனக்கு மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்குமே நல்ல வாழ்க்கை, சந்தோஷம், நல்ல நிலைமை எல்லாத்தையுமே நீ விஷ் பண்றது தான்.
அப்படின்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. பாகம் 16. ஆழ்மனதை உபயோகப்படுத்தி மன்னிக்கும் மனநிலையை பெறுவது எப்படி? How to use your subconscious for forgiveness. இங்க வாழ்க்கை அப்படின்றதுக்கு ஒரு தனி ஃபேவரட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இங்க இருக்கிற எல்லா உயிரினமும் எல்லா மனிதர்களும் அதுக்கு ஒண்ணுதான். இங்க வாழ்க்கைன்றதுதான் ஆண்டவன். ஆண்டவனுக்கு என்னைக்குமே சந்தோஷமாவும் நிறைவாகவும் தான் இருக்கணும்னு ஆசை இருக்குமே தவிர ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ வரணும்ன்றது ஆசை இருக்காது. நமக்கு வர்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பின்விளைவோ காரணமோ என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தீய எண்ணங்களும் செயலும் மட்டும்தான். இந்த வாழ்க்கையில நமக்காக கொடுக்கப்பட்ட பல விஷயங்கள் எல்லாமே நம்மளோட நல்லதுக்கு மட்டும்தானே தவிர நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக கொடுக்கப்படலை. இந்த உலகத்துல ஆண்டவனை மத்ததுக்கு எல்லாத்துக்குமே பழி சொல்றது அப்படின்றது இருக்கிறதுலே முட்டாள்தனம். ஏன்னா நமக்கு வர்ற அத்தனை பிரச்சனையுமே நமக்கே பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான். யாருக்கெல்லாம் இன்னொருத்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு மைண்ட் செட் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஆண்டவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு மைண்ட் செட் இருக்கோ, எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அது காரணம் என்னன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்ம கிட்ட இல்லைன்ற விஷயத்த பத்தியே கான்சென்ட்ரேட் பண்ணி நமக்கு வர வேண்டியதை தானாவே இந்த விதமான தாட்ஸ்னால தடுத்துடுறோம். ஆண்டவனே இல்லைன்னு நம்புறவன் கூட சந்தோஷமா இருப்பான். ஆனா ஆண்டவன் எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு நினைக்கிறவன் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில ரொம்ப விதமான கஷ்டத்தை அனுபவிக்கிறான். இந்த வாழ்க்கை அப்படின்றது என்னைக்குமே உன்னை மன்னிச்சுட்டு தான் இருக்கு, என்னைக்குமே உனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. அதை நீ தான் உன் கண்ணு முன்னாடி பார்க்க மாட்டேங்கிற. இப்போ இன்கேஸ் உன்னோட கை வெட்டப்படுது அப்படின்னா இந்த நிமிஷம் உன் உடம்பு வந்து நீ என்னை வெட்டிட்ட அதனால உன்னை நான் சரி பண்ண மாட்டேன்னு அப்படியே விட்டுருமா? இல்ல, அடுத்த நிமிஷமே உன்னோட சப்கான்ஷியஸ் உன்னோட பாடி பிளட் செல்ஸை ரெடி பண்ணி அதை ஹீல் பண்ண பாக்குது. அது காரணம் அந்த நிமிஷமே நீ எந்த தப்பு பண்ணாலும் உன்னை ஃபர்கிவ் பண்ண தயாரா இருக்கிறது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டும் கடவுளும். ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்காதது தான் ஏன்னா நம்ம தான் தப்பான கான்செப்ட்ஸோட இந்த வாழ்க்கையும் இந்த கடவுளையும் பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு தப்பான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அன்பு தான் இங்க கடவுள், கடவுள் தான் இங்க அன்பு. நீ எந்த அளவுக்கு அன்போட இந்த வாழ்க்கையில இருக்கியோ அந்த அளவுக்கு நீ சந்தோஷமாவும் இருப்ப, உன்னோட வாழ்க்கை நல்லாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் உன்னையுமே நீ வாழ்க்கையில நல்லா மன்னிக்க கத்துக்கணும். மன்னிப்புன்றது இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்து, உன்னோட வாழ்க்கைக்கும் சேர்த்து, உன்னோட லேர்னிங்கும் சேர்த்து. நீ எப்போ உன்னையே மன்னிச்சுக்கிறியோ அப்போதான் நீ செஞ்ச தப்ப நீ உணர ஆரம்ப. நீ எப்போ உணர்றியோ அப்போதான் இந்த வாழ்க்கையில கத்துக்க ஆரம்ப. டாக்டர் மர்ஃபிக்கு பேஷண்ட் ஒருத்தர் யூரோப்ல இருந்து வந்தாரு. அப்போ டாக்டர் மர்ஃபி அவரோட கதையை கேட்கும்போது ரொம்பவே ஸ்டன் ஆனாரு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷன் தன்னோட சொந்த பிரதரை கொலை பண்ணதுனால அதுக்கு மன்னிப்பு கேட்டு தெரிஞ்சிருந்தாரு. ஏன்னா அவரோட பிரதர் அவங்க ஒய்ஃப் கூட ஒரு அஃபேர் வச்சதுனால. அவரோட பிரதர் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நான் என்னோட பிரதரை அந்த மாதிரி நான் கொலை பண்ணிருக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சாராம். அதுக்காக மன்னிப்பு கேட்டு பல இடங்கள்ல தெரிஞ்சாரு. டாக்டர் மர்ஃபி இதுக்கு என்ன சொன்னார்னா, நம்மளோட உடம்புல நம்மளோட பாடி செல்ஸ் 11 மாசத்துக்குள்ள டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடும். ஸோ மென்டலா ஸ்பிரிச்சுவலா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்னசென்ட்டான ஒரு மேன் செஞ்ச ஒரு தவறுக்காக நீங்க என்னைக்குமே யோசிக்காதீங்க. நீங்க என்னைக்கு ஒரு தப்பு பண்ணீங்களோ அந்த தப்புக்கு தேவையான தண்டனை அனுபவிச்சீங்களோ, அந்த தப்பு ஒரு பெரிய விதமான தவறு அப்படின்றது உங்க மனசுல தெரிஞ்சதோ அன்னைக்கே உங்களுக்குள்ள இருந்த அந்த மனுஷனும் இறந்து போயிட்டான். சோ உங்களை கொஞ்சமாவது மன்னிக்க கத்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் மர்ஃபி சொன்னாரு. இன்னைக்கு அந்த மனுஷன் ஒரு புது மனுஷனா மாறி ஒரு அமெரிக்கன் கேர்ளை கல்யாணம் பண்ணிட்டு 3 அழகான குழந்தைங்களோட பல பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஃபைனான்சியலாவும் சோஷியலாவும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. இந்த வாழ்க்கையில உன்னை யார் வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம், உன்னை யார் வேணா தப்புன்னு சொல்லலாம். ஆனா நீயே உன்னை தப்புன்னு சொல்லும் போதுதான் உன்னோட வாழ்க்கை மாறுது. உன்னோட கன்சென்ட் இல்லாம உன்னை யாராலையுமே ஹர்ட் பண்ண முடியாது. தன்னையே தவறுதலா பேசிக்கிறதுலயும் இல்ல தன்னை தப்பா எடுத்துக்கிறதுலயும் இந்த உலகத்துக்கும் உனக்கும் நீ எதுவுமே கொடுத்துக்க போறது இல்ல. இங்க நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே கிடையாது. இங்க தவறான பழக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது. உனக்கு இருக்கிற ஆசைகளை நீ நிறைவேற்றிக்கலாம், ஆனா அதை யாரையுமே கஷ்டப்படுத்தாம யாரையுமே துன்பப்படுத்தாம உனக்குன்னு மட்டும் நீ அனுபவிச்சுக்கலாம். இந்த உலகத்துல எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் நீ ஆசைப்படலாம், எந்த சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம். அதை இன்னொரு ஜீவனையோ இல்லனா இன்னொரு மனுஷனையோ கஷ்டப்படுத்தாம இருக்கிற வரைக்கும். இந்த உலகத்துல ஃபர்கிவ் பண்றது, மன்னிக்கிறது அப்படின்றது ரொம்ப தூய்மையான விஷயம். மன்னிக்கிறது அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு தர்றதுக்கும் சமமான ஒரு விஷயம். நீ மன்னிச்சு எல்லாருக்குமே அன்பையும் அரவணைப்பையும் தர்றது ரொம்ப முக்கியமானது. அது மற்றவங்களுக்கு மட்டும் இல்லாம உனக்கும் நீ கொடுத்துக்கணும். இப்போ இன்கேஸ் உனக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்துச்சு, நீ அந்த ஃபீவர்ல ரொம்ப கஷ்டப்பட்ட, ஆனா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபீவர் பத்தி நினைச்சு இன்னி வரைக்குமே நீ அந்த ஃபீவரோட வலியை அனுபவிப்பியா? கிடையாது. அது கடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ சாதாரணமா அப்போ கஷ்டப்பட்ட ஆனா இப்போ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இருப்ப. அதே மாதிரிதான் இப்போ உன்னை யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி ஹர்ட் பண்ணிருக்காங்கன்னா அதை பத்தி நீ நினைச்சிட்டு கஷ்டப்படுற அப்படின்னா உனக்குள்ள ஹேட்ரட் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. நீ மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்க கூடாது. அவங்க ஏதோ ஒரு காயத்துல இருக்காங்க, அதனாலதான் என்ன ஹர்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு தேவை மருந்து தான், அவங்களுக்கு தேவை அன்பு தான் அப்படின்னு எப்போ நினைச்சு நீ அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம நீ உன்னோட பாதையில போறியோ, நீ என்னைக்கு வைஸா டிசிஷன் எடுக்கிறியோ அன்னைக்கு தான் நீ உண்மையாவே மன்னிக்க கத்துக்கிற ஒரு பர்சன். நீ இத சின்சியராவே உன்னோட மனசுல நல்லதை விதைச்சு கண்டிப்பா நினைக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் மர்ஃபி. பாகம் 18. ஆழ்மனதை உபயோகித்து மனத்தடைகளை களைவது எப்படி? How your subconscious removes mental blocks.
இங்க இருக்கிற அத்தனை பிரச்சனைக்குமே சொல்யூஷன் நமக்குள்ளே இருக்கு. இங்க இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கண்டிப்பா இருக்கு. இன்கேஸ் நீங்க ஒரு விஷயத்துல கஷ்டப்படுறீங்க, அதுக்கு பதில் என்னன்னு தெரியாம ஓடுறீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நம்புங்க. நீங்க பாட்டுக்கு அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான பதில் உங்ககிட்ட தேடி தானா வரும். நம்ம ஒரு ஹேபிட்டை பேஸ் பண்ண ஒரு கிரீச்சர். அதாவது நம்ம பழக்க வழக்கங்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கோம். நம்மளோட பழக்க வழக்கங்கள் அத்தனையுமே நம்மளோட ஆழ்மனதுல தான் வருது. லெட்ஸ் சே நம்ம ஸ்விம் பண்றோம், சைக்கிள் பண்றோம், ஜம்ப் பண்றோம், ஓடுறோம், சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு கிளாஸ் கத்துக்கிறோம். அண்ட் நமக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஸ்கில், இது அத்தனையுமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் வருதுன்றதுக்கு இதுதான் ப்ரூஃப். இதை சயின்டிஸ்ட் செகண்ட் நேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த செகண்ட் நேச்சர் வேற எதுவுமே இல்லை, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். நம்ம வண்டி ஓட்டும் போது என்னைக்குமே வண்டி எப்படி திருக போறோம், கீர் எப்படி போட போறோம், எப்போ பிரேக் போட போறோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பண்றது இல்ல. அது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்டு போகும்போதோ, நம்ம டெஸ்டினேஷனை நம்ம யோசிச்சுட்டு போகும்போதோ தானா நம்ம கையோ காலோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆஃப்கோர்ஸ் இது நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா அந்த பிராக்டிஸ் போக போக நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் வேற விஷயத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்ச பிறகும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை நம்மள கேட்காம ரன் பண்ணிட்டு தான் இருக்கு கரெக்டான வேலை. சோ நம்மளோட ஹேபிட்டை எப்படி மேக் ஆர் பிரேக் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும். சோ ஒரு ஹேபிட்டை நீ ரொம்ப நாள் பண்ணனா நீ இந்த ஹேபிட்டோட கம்பல்ஷன்ல இருப்ப. கம்பல்ஷன்றது தான் சப்கான்ஷியஸ் மைண்டோட நேச்சர். இந்த காரணத்தினால தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம எந்த பழக்கத்தை பண்ணாலும் அது நல்லதோ கெட்டதோ அப்படின்ற டிஃபரன்ஸை பார்க்க தெரியாது. டாக்டர் மர்ஃபி கிட்ட மிஸ்டர் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து பேசினாரு. அவரு ஒரு ஆல்கஹாலிக். அவருக்கு என்னன்னா அவரோட ட்ரிங்கிங் ஹேபிட்ல இருந்து சுத்தமா வெளில வர முடியல. ஒரு வாரத்துக்கு 2 தடவையாவது நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அதை பத்தி நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அண்ட் இந்த நினைப்பு போக போக கொஞ்சம் வருஷமாக அவருக்கு அந்த ட்ரிங்கிங் ஹேபிட் எக்ஸசிவ் ஆகி நிறைய விஷயம் அவரோட வாழ்க்கையில இழந்தாரு. டாக்டர் மர்ஃபி அவர்கிட்ட நீங்க இதை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ண தேவையில்ல, ஃபர்ஸ்ட் நீங்க ரிலாக்ஸா இருக்கேன்னு நினைங்க, முதல்ல நான் என்னையே மன்னிக்க போறேன்னு நினைங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கொஞ்ச நாளா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த அவரு கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் மர்ஃபி சொல்றபடி ஜஸ்ட் ட்ரிங்கிங் பத்தி மட்டும் நினைக்காம அந்த நேரத்தில் வேற ஏதோ ஹேபிட் மட்டும் நினைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ட்ரிங்கிங் வேணான்னு ஃபோர்ஸ் பண்றதை விட எனக்கு இந்த ஹேபிட் இந்த டைம்ல நான் கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்ற பேட்டர்னை கிரியேட் பண்ணாரு. கொஞ்ச நாள்ல அவருக்கே தெரியாம அவரு குடிக்கிறத நிறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அதோட எஃபெக்ட் அவர் பிரெயின்ல எந்த விதமான எஃபர்ட்டும் போடாம மாறிச்சு. ஒரு கொஞ்ச நாள்ல திருப்பி அவர் இழந்த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு தேவையான வேலைகள் அத்தனையுமே அவர் தேடி வந்தது, கிடைச்சது, நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தார். நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு அடிக்ஷன்ல இருக்கோம், இல்ல ஒரு விஷயத்த தப்பா பண்றோம் அப்படின்னு இருந்தா அந்த விஷயத்த முதல்ல தவறுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ண முடிஞ்சா, அட்மிட் பண்ண முடிஞ்சாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கே நம்மளால போக முடியும். அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட ரீடிங்கோட ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மனசை நம்மளோட பழக்கத்தை மாத்துறதுக்கான முக்கியமான ஸ்டெப்பா அது இருக்கு. அது செய்யாம நிறைய பேர் முதல்ல நின்னுறாங்க. நீ எப்பவுமே சஃபர் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு விஷயம் கண்டிப்பா கத்துப்ப, அதுல ஒரு நல்லது கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். ஆனா அதுக்காக வாழ்க்கையில எல்லாத்தையுமே சஃபர் பண்ணி மட்டும் கத்துக்கிறதுன்றது முட்டாள்தனம். நீ எந்த விதமான தவறான பழக்கத்துல இருந்தா கூட அந்த தவறான பழக்கத்தை விட்டுட்டு நீ வெளில வரதுக்கு ஒரு 3 மேஜிக்கலான ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணா போதும். ஸ்டெப் நம்பர் 1, நீ முதல்ல உன்னோட மனசை தூயப்படுத்து. கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆக்கிட்டு ஒரு விஷயம் சரியா தவறா, நான் என்ன பண்ணல அப்படின்றத எல்லாத்தையுமே அமைதிப்படுத்திட்டு இந்த மூமெண்ட், இந்த நிமிஷம் ஜஸ்ட் குவைட்டாவே ஒரு ரிலாக்ஸ்ட் மெடிடேட்டிவ் ஸ்லீப்பி ஸ்டேட்டுக்கு உன் மனசை எடுத்துட்டு போ. அப்போ நீ செகண்ட் ஸ்டெப்புக்கு ரெடி. ஸ்டெப் நம்பர் 2, இப்போ நீ என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஃப்ரேஸ், அமைதியும் நல்லதும் அனைத்தும் எனக்கானது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை உனக்கு உன் மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணிட்டே இரு. உனக்கு இது பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கலாம், வேற எண்ணங்கள் வரலாம். ஆனா இதை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லி இந்த எண்ணத்திலே இருந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. 3வது முக்கியமான ஸ்டெப், இப்போ நீ என்ன பண்ணணும்னா உன்னோட ஃபேமிலி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட லவ்ட் ஒன்ஸ் அவங்கள மனசுல நினைச்சுக்கோ. அவங்கள நினைக்கும் போது அவங்க சிரிக்கிற மாதிரி, உன்னை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி, நீ இந்த விஷயத்தை விட்டு வெளில வந்தனா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களோ அப்படி அவங்கள உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சு அவங்க உனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற வார்த்தையை உனக்குள்ள ரிப்பீட் பண்ணிட்டே இரு. இது முடிஞ்ச உடனே தூங்கு. இந்த 3 ஸ்டெப்பையும் தினசரி நீ விடாம பண்ணிட்டே இருந்தனா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ நினைச்ச இடத்துக்கு நினைச்ச விதத்துல தூய்மையா போய் அடைவ. எப்போ பயம் உன்னோட கதவை தட்டுதோ அப்போ ஆண்டவனை உள்ள விடு. ஆண்டவன் தான் உன்னை தேடி வரான்னு நம்பு. அந்த பயம் முன்னாடி இருந்தா கூட ஆண்டவன் வந்து அந்த பயத்தை தடுத்துருவான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா அந்த ஆண்டவன் உனக்குள்ளதான் இருக்கான் அப்படின்றத நம்பு. பாகம் 19, ஆழ்மனதை உபயோகப்படுத்தி பயத்தை போக்குவது எப்படி? ஹவு டு யூஸ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் டு ரிமூவ் ஃபியர். டாக்டர் மர்ஃபியோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண ஒரு பையன் ரொம்ப நாளா ஸ்டேஜ் ஃபியர்ல இருந்தான். அவன் இருக்கும்போது எந்த விதமான காம்படிஷனும் எந்த விதமான ஈவெண்ட்டும் போய் அட்டென்ட் பண்ணாம இருந்தான். இது அவனுக்குள்ள இருந்த எந்த விதமான டேலண்ட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாம போச்சு. ஆனா ஒவ்வொரு ராத்திரியும் அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், டாக்டர் மர்ஃபி சொல்றபடி என்னால இந்த ஃபியரை ஓவர் கம் பண்ண முடியும், அதை தாண்டி நான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு அவனுக்குள்ளே சொல்லிட்டே இருந்தான்.
திடீர்னு ஒரு நாள் ஒரு ஸ்டேஜ் கிடைச்சக்கப்புறம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி அன்பிலீவபிள் அப்ளாஸ் வாங்கினா. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சஜஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ நம்மளோட சஜஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் சீடா கொடுக்க பார்க்கணும். ஒரு பயங்கரமான பிலாசபர் ரால்ஃப் வால்டோ எமர்சன், நீ எந்த விஷயத்தை பார்த்து பயப்படுறியோ அந்த விஷயத்த முதல்ல பண்ணு, அந்த பயத்துக்கான சாவு கண்டிப்பா நிச்சயம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த வாழ்க்கையில எந்த விஷயத்த பார்த்து நீ பயங்கரமா பயப்படுறியோ அந்த விஷயத்த திருப்பி நீ பண்ண ஆரம்பி. அந்த விஷயங்களை உடைக்க உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு நம்பிக்கையை விட பவர்ஃபுல்லான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த நம்பிக்கையை நீ எவ்வளவு தூரம் உனக்குள்ள விதைக்கிறியோ அப்போதான் நீ வாழ்க்கையில வேற லெவல்ல வருவ. ஃபியர், நம்மளோட பயம், அதுதான் ஒரு மனுஷனோட கிரேட்டஸ்ட் எனிமி. அவனை விட ஒரு பெரிய எதிரி யாருக்குமே கிடையாது. பயம் ஆரம்பிக்கும் போதுதான் மனுஷன் கிட்ட எல்லா விதமான தவறான எண்ணங்களுமே ஆரம்பிக்குது. என்னைக்குமே நீ ஒரு விஷயம் யோசிச்சா அது பயத்துக்கு ஆப்போசிட்டான விஷயத்த யோசி. நான் நல்லா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், நான் அழகா பாடுறேன், இந்த வாழ்க்கையில எதா இருந்தாலும் தாண்டி வருவேன், அது மட்டும் இல்லாம ஏதாவது எனக்கு தெரியலனா கண்டிப்பா அதை கத்துப்பேன், இல்ல அது எனக்கு தேடி வரும் அப்படின்றத நம்பு உன்கிட்ட சொல்லிட்டே இரு. அம்னீஷியா, நிறைய விதமான மெமரி லாஸ்க்கு காரணம் பயம் தான் டாக்டர் சொல்றாங்க. ஸோ உனக்கு பயம் எப்பயாவது வருது அப்படின்னா என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பயத்தை எப்பவுமே என்டர்டைன் பண்ணாத. எனக்கு நல்ல மெமரி இருக்கு, எனக்கு நல்ல சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட ரிப்பீட் பண்ணிட்டே இரு. தண்ணியை பார்த்து பயப்படுறியா, இல்ல ஒரு வாட்டர் பாடியை பார்த்து பயப்படுறியா, அந்த வாட்டர் பாடியில போய் குளிக்க ஆரம்பி. ஒரு ஏரி, ஒரு கடல், இல்லனா ஒரு ஆறு, எதா இருந்தாலுமே அதுல போய் திருப்பி நீந்த ஆரம்பி. கண்டிப்பா நீந்தவும் கத்துப்ப, அதே நேரத்துல உன் பயத்தை விட்டு வெளில வருவேன். ஒரு எலிவேட்டர் இல்ல லிஃப்ட்டை பார்த்து பயப்படுறியா, அந்த எலிவேட்டர்லயும் லிஃப்ட்லயும் நீ சந்தோஷமா போற மாதிரி மனசுல ஒரு 5 நிமிஷம் நினைச்சு பாரு. நீ கண்டிப்பா நீயே எதிர்பார்க்காதபடி அந்த பயம் போய் கண்டிப்பா ஏறி போவ. உனக்கு வாழ்க்கையில 2 விதமான பயம் மட்டும்தான் இருக்கு. ஒன்னு த ஃபியர் ஆஃப் ஃபாலிங், நீ கீழே விழறதுக்கான பயம். ரெண்டாவது த ஃபியர் ஆஃப் நாய்ஸ், ஒரு சத்தத்தை கேட்டு இருக்கிற பயம். இது 2 தவிர நேச்சுரலா உனக்கு எந்த விதமான பயமும் கிடையவே கிடையாது. அத்தனை விட்டும் வெள்ளவா. இது அத்தனையுமே நீ உனக்கே எடுத்துக்கிட்டு வந்த கற்பனை தானே தவிர உண்மையாவே அது பயமே கிடையாது. இந்த பயம்லாம் நீ கண்டினியூஸா வச்சுட்டு இருந்தனா உன் வாழ்க்கைக்கு தேவையான இமீடியட் ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய தடையாகி பல விதத்துல உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். உன்னோட சாதா பயம், இயற்கையா வர்ற பயம் அப்படின்றது நல்லதுதான். ஆனா அப்நார்மலா வர்ற தேவையில்லாத பயங்கள் ரொம்பவே கெட்டது. உன்னோட சாதா பயம் அப்படின்னு இருக்கிறது உன்கிட்ட ஏதோ கத்துக் கொடுக்க தான் வருதே தவிர அது எதுவுமே உன்னை தடை பண்ணல. ஆனா உன் அளவுக்கு மீறி வர்ற பயம் அப்படின்றது உன்னோட வாழ்க்கையில நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியையும் தடுக்குது. நீ என்னைக்குமே பயத்தை தாண்டி வாழ முடியும். அதுக்கு ஒரே மெத்தட் தான், த லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். நம்ம எப்பவுமே யூஸ் பண்றது தான். நீங்க அந்த பயத்து மேல இருக்கிற அட்டென்ஷன் எடுத்து வேற ஒரு விஷயத்துக்கு மேல நீங்க செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம்ன்றது விலக ஆரம்பிச்சிடும். இங்க பயம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. அது அத்தனையுமே நம்மளோட மனசுல மட்டும்தான் இருக்கே தவிர அங்க ரியாலிட்டியில எதுவுமே கிடையாது. அந்த பயத்தை பார்த்து நீ சிரிக்க ஆரம்பிச்சேன்னா அது வாழ்க்கையிலே உனக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனா இருக்கும். உன்னோட வாழ்க்கையில உன்னோட சொந்த எண்ணங்களை தவிர வேற எதுவுமே உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கோ டிஸ்டர்ப் பண்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது. சஜஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், த்ரெட்ஸ் இதெல்லாம் மனுஷன் கிட்ட இருந்து வரும். ஆனா அதுக்கு என்னைக்குமே சக்தி கிடையாது. உன்னோட சக்தி என்னைக்குமே உனக்குள்ள மட்டும்தான் இருக்கு. நல்ல எண்ணங்களை நினை, அதுதான் கடவுள், அதுதான் கடவுளோட சக்தியும். அந்த ஒரு கிரியேட்டிவ் பவர் மட்டும்தான் இங்க இருக்கு. அந்த கிரியேட்டிவ் பவர் கூட இருந்தேன்னா உனக்குள்ள ஹார்மோனி இருக்கும். அந்த பவர் தான் உன்னோட சோர்ஸ் ஆஃப் லவ். அதனாலதான் நம்ம நல்லது நினைக்க சொல்றோம். நீ எப்போ நல்லது நினைக்கிறியோ அப்போ உனக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் ஜோசப் மர்ஃபி. பாகம் 20. ஆழ்மனதை உபயோகித்து இன்றும் மனதளவில் இளமையாக இருப்பது எப்படி? ஹவு டு ஸ்டே யங் இன் ஸ்பிரிட் ஃபார் எவர். உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உன்னோட ஆழ்மனது அப்படிங்கிறது என்னைக்குமே வயசாகாது. அதுக்கு நேரம், காலம், வயது அப்படின்னு எந்த விதமான முடிவும் கிடையாது. யூனிவர்சல் பவரா இருக்கிற அந்த ஆண்டவனோட ஒரு பங்கு தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ அதுக்கு எந்த விதமான முடிவும் கிடையாது. அது ஒரு இன்ஃபினிட் பவர். பேஷன்ஸ், கைண்ட்னஸ், லவ், ஜாய், குட்வில், ஹாப்பினஸ், விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது பொறுமை, அமைதி, அன்பு, நல்லெண்ணம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அறிவு, அது மட்டும் இல்லாம புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் என்னைக்குமே வயசாகாத ஒரு விஷயம். இதை எப்பவுமே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா மனதளவுலையும் உடம்பளவுலையும் என்னைக்குமே ஒரு யங்கான பர்சனாக தான் இருக்கும். சில டைம்ஸ் பிசிஷியன் சொல்றாங்க நம்மளோட நியூராட்டிக் எஃபெக்ட்ஸ்னால நம்மளோட ஏஜிங் இன்னும் ப்ரீ மெச்சூரா நடக்கலாம், அதாவது சீக்கிரமாவே நமக்கு வயசாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நடக்கும்னா நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான். மற்றபடி வருஷங்கள் அப்படின்றது ஒரு மனுஷனோட வயதல்ல, அவனோட மனசும் அவனோட அறிவும் தான் அவனோட வயதை குறிக்குது. அவனோட மோஸ்ட் ப்ரொடக்டிவான இயர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, ஒரு மனுஷனோட நல்ல ப்ரொடக்டிவான இயர்ஸ் 65 to 95 இயர்ஸ் தான். நீ நல்ல ஹெல்த் மூலமாகவும் நல்ல எண்ணங்கள் மூலமாகவும் நல்ல பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் அந்த வருடங்களை வரவேற்றனா உன் வாழ்க்கையில ஒரு முடிவே கிடையாது. உன்னோட சோல், உன்னோட ஸ்பிரிட் அப்படின்றது அது உனக்கு பார்க்க தெரியாது. அதே மாதிரி உன்னோட மைண்ட் அப்படின்றதும் உனக்கு பார்க்க தெரியாது. ஆனா அது கண்டிப்பா உனக்கு உள்ள இருக்கு அப்படின்றது தெரியும்.
ஸோ இதுவே ஒரு இன்ஃபினிட் லைஃபுக்கும் இன்ஃபினிட் பவருக்குமான ஒரு ப்ரூஃப். உன்னால உன்னோட வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்த கண்ணால பார்க்க முடியல, ஆனா நீ வாழ்ந்துட்டு தான் இருக்க, உயிரோட இயங்கிட்டு தான் இருக்க. நீ நல்ல விஷயங்களை பண்ணனா இயற்கையே உன்னோட மனதை பொறுமைப்படுத்தி, உன்னோட உடம்ப பொறுமைப்படுத்தி, நீ இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவேன்னு சொல்லி உனக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். நீ இந்த வாழ்க்கையில உன்னோட டேலண்ட்டையும் அபிலிட்டியும் வைப்பியே தவிர உன்னோட நலமுடியை வைக்க மாட்டேன். அதே மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையில நம்பிக்கை எவ்வளவு தூரம் இருக்கும் அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை ஓடும். டயட்டோ எக்ஸசைஸோ உன்னை யங்காக்காது, உன்னோட யோசனை மட்டும் தான் உன்னை யங்காக்கும். உன்னோட வயசை பார்த்து என்னைக்குமே பயப்படாது. நீ என்னைக்குமே யங்கா இருக்கேன்னு நம்புறேன்னா நீ போற காலகட்டத்தில் இன்னும் யங்கா ஃபீல் பண்ணுவ, அண்ட் அது நல்லதுக்கே முடியும். இது மட்டும் இல்லாமல் உனக்கு எந்த அளவுக்கு வருடங்கள் கடந்து போகுதோ மன ரீதியாக நீ யங்கா இருக்கும்போது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற சேர்ந்து ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. நீ எப்போ கனவு காண்றதை நிறுத்திரியோ, என்னைக்கு வாழ்க்கையை நீ வாழறதை நிறுத்திரியோ, அப்போதான் நீ வயசாகிற. என்னைக்குமே வாழ்க்கையை முன்னாடி பார்க்க கற்றுக்கும், பின்னாடி பார்க்காது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்றதுக்காக வாழ்க்கை பின்னாடியே ஓடாம நின்று நிதானமா இந்த வாழ்க்கையை முதல்ல வாழ்ந்து பாரு. வாழ்க்கையை செய்யறதுக்கும் வாழ்க்கையை வாழறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உன்னோட வாழ்க்கையில என்னைக்குமே உருவாக்கும் ஒரு சரக்குள்ள மாட்டிக்காது. என்னைக்குமே நீயும் இந்த உலகத்துக்கு தேவைப்படுற ஒரு பர்சன். இருக்கிறதுலே பெரிய பிலாசபர்ஸ், பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பீப்புள், நிறைய சாதிச்சவங்க பல பேர் அவங்களோட 80 வயசு கழிச்சு தான் சாதிச்சிருக்காங்க. நீ ஒரு இன்ஃபினைட் லைஃபோட பையன். உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவே கிடையாது. நீ தான் இந்த யூனிவர்ஸோட சைல்டு. யூ ஆர் அ வண்டர்ஃபுல் பர்சன். நீ என்னைக்குமே வாழ்க்கையில நல்லா வருவ. நீ ஒரு அருமையான மனிதன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த புக்கை நம்மளோட டாக்டர் ஜோசப் மர்ஃபி. நன்றி.